लाइव வந்தாச்சு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து இது தமிழ் கீதா எல்லாம் பண்ற மாதிரி நம்ம வந்து இது லைவ்ல போடக்கூடாது. லைவ் வந்தாச்சு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. லிங்க் போட்டுறல மாதாஜி, சிவகாமி மாதாஜி யூடியூப். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு மாதாஜி. இருக்கு மாதாஜி. இஸ்கான் மங்களூர் சார்பாக பகவத்கீதை சாப்டர் 14 படிக்கிறதுக்கு எல்லாரையும் L2 கிளாஸ்க்கு எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இஸ்கான் மங்களூர் சார்பாக வரவேற்கிறேன். இன்னைக்கு படிக்க போற சாப்டர் வந்து 14 வந்து பொருள் இயற்கையின் 3 முறைகள், முக்குணங்களின் பிரிவுங்கிறத பத்தி படிக்க போறோம். அதுக்கு முந்தி சாப்டர் 13ல என்ன படிச்சோங்கிறத பார்க்கலாம். சாப்டர் 13ல வந்து டிட்டாச் ஃப்ரம் மாயா அண்ட் அட்டாச் டு டிவைன் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சரீரத்தை ஞானிகள் சேத்திரம் என்றும் சொல்கிறார்கள். சரீரத்தை சேத்திரம் என்று எவன் அறிகிறானோ அவரை சேத்திரங்கன் என்று கூறுகிறார்கள். சேத்திரஞான ஞானம். சேத்திரத்தை ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம். ஓகே, அதுதான் இம்பார்ட்டன்ட் போன சாப்டர்ல. இன்னைக்கு சாப்டர் 14 படிக்கலாம். இயற்கை 3 முறைகளில் தனது வேலையை நம் மூலமாக செய்ய வைக்கிறது. உண்மையில் எல்லா வேலைகளும் இயற்கையின் இந்த 3 குணங்களில் செய்யப்படுகின்றன. சரியான மற்றும் தவறான செயல்களுக்கு இடையில் முடிவு செய்து தேர்வு செய்வதற்கான மனமும் சுதந்திரமும் நமக்கு வழங்கப்படுகிறது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படின்னு எல்லா 3 குணங்கள் இருக்கு இல்லையா? ஒரு கெட்ட குணத்திலிருந்து நல்ல குணத்திற்கு மாறலாம். ஓகே, நல்ல குணத்திற்கு மாறலாம். எப்படி? உண்மையான முயற்சி, கடவுள் பக்தி மற்றும் அவருடைய கிருபையால் மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது இந்த சாப்டர் 14 வந்து இங்கிலீஷ்ல ஒரு இது மாதிரி சொல்லணும்னா, live a lifestyle that matches your vision. நம்ம என்ன இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். நம்ம இன்னொருக்காக வாழக்கூடாது. கரெக்டா நம்ம வேண்டுகிறதுக்கு ஏற்ற மாதிரி வாழணும். அனைத்து கட்டுண்ட ஆத்மாக்களும் சத்வ ரஜோ தமோ குணம் எனப்படும் பௌதிக இயற்கையின் முக்குணங்களில் கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்த குணங்கள் யாவை? இவை நம்மீது எவ்வாறு செயல்படுகின்றன? இவற்றை கடந்து எங்கனம் மற்றும் தெய்வீக நிலையை அடைந்தவரின் அறிகுறிகளை பகவான் கிருஷ்ணர் இந்த சாப்டர்ல விளக்குறது. இஸ்கான்ல இருக்கிற இஸ்கான் மங்களூர்ல இருக்கிற ராதா கோவிந்தா டெம்பிள் இருக்கிற டேட்டி. எஸ் மாதாஜி. ஓம் நமோ விஷ்ணு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எஸ் சிவகாமி மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய சக்ஷருன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குருஹே ஸ்ரீயுதபதகமலம் श्रीगुरून् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहकन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहकन ललिता श्रीविशाखान्वितांस
हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्य कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो महावदन्याय कृष्णप्रेमप्रदयते कृष्णाय कृष्णचैतन्ये नाम्ने गौरत्विषे नमः। गुरवे गौरचन्द्राय राधिकायै ततालये कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः। मूगं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजङ्घ्रये कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रष्टाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् शृण्वतां स्वकथकृष्णः पुण्यश्रवणकीर्तनः हृद्यन्तैस्तोह्यभद्राणि विधिनोति सुहृत्सदां नष्टप्रायेषु अभद्रेषु नित्यभागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टगी पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्तशक्तिकं। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 ராம हरे ராம हरे ஹரே हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा माता जी। ஹரே கிருஷ்ணமா. சாப்டர் 13ல வந்து அர்ஜுனன் 6 கேள்விகள். பிரகிருதி, புருஷன், கஷேத்ரர், கஷேத்ரஞானம், ஞானம், ஞானம் அந்த கேள்வி மற்றும் களம் இதை பற்றி பார்த்தோம். ஒன்றாவது ஸ்லோகம். அப்புறம் 2லேருந்து 7 வரைக்கும் களம் களம் செயல்பாடுகள் மற்றும் களத்தை அறிபவர் ஆகியவற்றுக்கான கிருஷ்ணரின் பதில்கள் பார்த்தோம். கேள்விக்கு 5க்கான கிருஷ்ணரின் கூடுதல் பதில்கள், அறிவு மற்றும் விடுதலையின் செயல்முறை பார்த்தோம். அப்புறம் வந்து அது 6வது கேள்விக்கான கிருஷ்ணரின் கூடுதல் பதில்கள் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் முதல்ல ஏற்கனவே சொல்லியாச்சு, இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்லி தந்திருந்தார் இல்லையா. அறிவின் பொருள் கேள்வி 1, 2க்கான கிருஷ்ணரின் பதில்கள். பிரகிருதி, புருஷன் மற்றும் அவர்களின் ஒன்றியம், ஞான சக்ஷஸா அறிவின் பார்வை அப்படின்னு அதையும் பார்த்தோம் இல்லையா. இந்த இந்திராணி மாதாஜிக்கு ஒரு ஃபோன் அடிமையில பாவம் வந்துருவாங்க இல்லையா அவங்க. ஸோ இன்னைக்கு சாப்டர் 14ல் வந்து மொத்தம் 27 ஸ்லோகாஸ் இருக்கு. 1லேருந்து 4 வரைக்கும் உயிருள்ள பொருளின் விடுதலை மற்றும் நிலைப்படுத்தல் பார்க்க போகிறோம். 5லேருந்து 9 வரைக்கும் 3 முறைகளால் தூய ஆன்மாவின் பிழைப்பில் விளக்கம். அப்புறம் 10லேருந்து 13 வரைக்கும் ஒரு நபருக்குள் இருக்கும் ஒரு முறையின் மேலாதிக்கத்தை அங்கீகரித்தல். 14லேருந்து 18 வரைக்கும் முறைகளுக்குள் செயல்கள் மற்றும் இறப்பு. 19லேருந்து 27 வரைக்கும் முறைகளை கடந்து செல்லுதல். ஓகே. பகவத்கீதையின் 14வது அத்தியாயம் முக்குணங்களின் பிரிவு, அதாவது குணத்ரய விபாக யோகா அப்படின்னு சொல்லலாம். குணம்னா என்ன? 3 சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த குணங்களுக்கு அதை த்ரைனா 3 குணத்ரய விபாக யோகா என்று அழைக்கப்படுகிறது. இதில் மனித வாழ்க்கையை ஆளும் 3 குணங்களின், அதாவது சத்துவகுணம், ரஜோகுணம் மற்றும் தமோகுணம் ஆகியவற்றின் தன்மைகளையும் அவை எவ்வாறு மனிதர்களை பந்தப்படுத்துகின்றன, எவ்வாறு அவரை கடந்து செல்லலாம் அப்படிங்கிறதையும் இதில் பார்க்க போகிறோம். பகவான் விளக்குகிறார். முக்குணங்களின் விளக்கம். சத்துவகுணம் என்பது நன்மை,
அறிவு, அமைதி ஆகியவற்றின் குணமாகும். ரஜோகுணம் என்பது ஆர்வம், செயல்பாடு பற்று ஆகியவற்றின் குணமாகும். தமோகுணம் என்பது அறியாமை, சோம்பல், இருள் ஆகியவற்றின் குணமாகும். அதாவது ஒவ்வொரு குணத்துக்கும் 3 இதை தெரிஞ்சுன்னு இருக்கோம். நன்மை, அறிவு, அமைதி முதல்துக்கு. 2வதுக்கு ரஜோகுணத்துக்கு ஆர்வம், செயல்பாடு, பற்று. நம்ம எல்லாருமே ரஜோகுணத்தில் தான் இருக்கோம். நமக்கு சத்துவகுணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். எப்படி ஒரு 10% தான் வரும். எல்லாருக்குமே ஒரு 80% எது இருக்கோ அது மெஜாரிட்டி அதுதான். நம்ம ரஜோகுணத்தில் தான் எல்லாருமே இருந்துருக்கோம் இல்லையா? அப்புறம் தமோ குணத்தில் அறியாமை, சோம்பல், இருள். 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் இருக்கும். குணங்களின் தாக்கம். இந்த 3 குணங்களும் மனிதனின் செயல்கள், எண்ணங்கள், உணர்ச்சிகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றன. ஒரு குணம் மேலோங்கி இருக்கும் போது அது அந்த குணத்திற்கு பலன்களை தருகிறது. எந்த குணம் ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். பந்தம் மற்றும் விடுதலை. இந்த 3 குணங்களிலிருந்து மனிதனை மனிதனை பந்தப்படுத்துகின்றன. இந்த பந்தத்திலிருந்து விடுபட சத்துவகுணத்தை வளர்த்து ரஜோ மற்றும் தமோ குணங்களை வெல்ல வேண்டும். ஆன்மீக விடுதலை. முக்குணங்களை வென்று ஆன்மீக உண்மையை உணர்ந்து கடவுளிடம் சரணடைவதே உண்மையான விடுதலை என்று பகவான் கூறுகிறார், கிருஷ்ணர் கூறுகிறார். சுருக்கமாக பகவத்கீதையின் 14வது அத்தியாயம் மனித வாழ்க்கையை ஆளும் 3 குணங்களின் இயல்பையும் அவற்றை வென்று ஆன்மீக விடுதலை அடைவதற்கான வழிகளையும் விவரிக்கிறது. ஒரே நிமிஷம். ஸோ 1வது ஸ்லோகத்திலேருந்து 4வது ஸ்லோகம் வரைக்கும், அதாவது லிபரேஷன் அண்ட் கண்டிஷனிங் ஆஃப் லிவிங் என்டிட்டிஸ், வாழும் நிறுவனங்களை விடுதலை மற்றும் சீரமைப்பு. எஸ் மாதாஜி, நம்பர் 1 படிங்க. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதா அத சதுர்த்தோ அத்தியாயः குணத்ரய விபாக யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச பரம் பூயः பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனயः சர்வே பராம் சித்திம் இதோ கதாஹ. மாதாஜி, இதுல முதல் 2 வேற எதுவும் இது இருக்குல்ல? ஆமா ஆமா மாதாஜி. ஓகே. ஆசீர்வதிக்கப்பட்ட பகவான் கூறினார், எல்லா ஞானிகளும் உயர்ந்த பரிபூரணத்தை அடைந்த இந்த உயர்ந்த ஞானத்தை, எல்லா அறிவிலும் சிறந்ததை மீண்டும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதாவது இந்த அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ள ஞானம் இதுவரை விளக்கப்பட்ட ஞான முறைகளை விட மிக உயர்ந்ததாக இந்த அத்தியாயத்தை புரிந்து கொள்பவன் பக்குவ நிலையை அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதைவிட இன்னும் கொஞ்சம் நன்னாவே அந்த ஞானத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த இதுல. ஸோ இந்த 9 ஞானிகள்னு படித்தோம் இல்லையா? அது யார் அந்த 9 ஞானிகள்? கவி, ஹவி, அந்தரிக்ஷா, பிரபுதா. அப்புறம் பிப்பலாயனா, அபிர்ஹோத்ரா, இது திராவிடனா துருமிலா, அப்புறம் கம்சா, காமாசா, கரபாஜனா. இதெல்லாம் 9 ஞானிகள் யார் இருக்கான்னு சொல்றோம் இல்லையா? அந்த 9 ஞானிகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த பேரு. இது ஒன்றும் நமக்கு இதுங்காது. ஒருவேளை குவிஸ்ல ஏதாவது கேட்டாலும் கேட்கலாம். எஸ்மா, 14.2 படி. இதம் ஞானமுபாஸ்ரித்ய மம சாதர்ம்யமாகதாः சர்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வ்யதந்தி ச. இந்த அறிவில் நிலைத்திருப்பதன் மூலம் ஒருவன் என்னுடைய சொந்த இயல்பை போன்ற ஆழ்நிலை இயல்பை அடைய முடியும். இவ்வாறு நிறுவப்பட்டதால் ஒருவன் படைப்பின் போது
சவி படைப்பின் போது பிரிப்பதில்லை அல்லது கலைப்பின் போதும் தொந்தரவும் செய்யப்படுவதில்லை. 2வது ஸ்லோகம் இல்லையா? ஸோ இதில் இங்கிலீஷில் பக்கத்தில் கொடுத்துருக்கு பார்த்துக்கலாம். பை பிகமிங் ஃபிக்ஸட் இன் இஸ் நாலேஜ் ஒன் கேன் அட்டைன் த டிரான்சிடென்டல் நேச்சர் like transcendental nature like my own. Thus established, one is not born at the time of creation or disturbed at the time of dissolution. அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கு பக்கத்தில் டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் 2ல என்ன சொல்லியிருக்கு? இந்த அறிவின் அறிமுகம் மற்றும் மகிமைப்படுத்தும். அதாவது கிருஷ்ணரை போலவே அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் சாப்டர் ஒருத்தருக்கு நமக்கு புரிஞ்சுட்டு மற்றவர்களுக்கு சொல்லி தந்துக்கலாம். கிருஷ்ணரை போல விடுதலையையும் தெய்வீக இயல்பையும் அடையணும்னா இந்த 1 and 2 ஸ்லோகா இதுங்க. எல்லா முனிவர்களும் உச்ச முழுமையை அடைந்தது அறியவும் முடியும். ஸோ 1 and 2 ஸ்லோகாஸில் எப்படி எல்லாரும் அடைஞ்சாத அப்படிங்கிறத பார்க்கணும். எஸ் மத்ரிமா. மம யோனிர்மகத் பிரம்மா मम योनिर्महद्ब्रह्मा தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. பிரம்மம் என்று அழைக்கப்படும் மொத்த ஜட பொருளே பிறப்பின் மூலமாகும். பரத மகனே, நான் கருவூட்டுவது அந்த பிரம்மத்தை தான். இதனால் அனைத்து உயிரினங்களும் பிறப்புகளும் சாத்தியமாகின்றன. ஓகே, அது அவர் பண்றது மொத்தமே பிரம்மம்னா என்ன? ஜட பொருள் தான் மொத்தமாவே. பிறப்பின் மூலமாகும். பரத மகனே, நான் கருவூட்டுவது அந்த பிரம்மத்தை தான். அந்த பிரம்மத்தை பண்ணிட்டு அதுல இருந்து அனைத்து உயிரினங்களும் பிறப்புகளும் சாத்தியமாகின்றன. எஸ் 4 படிங்க. சர்வயோனிஷு கௌந்தேய சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தி யாஹ தாசாம் பிரம்ம மகத் யோனிர் அகம் பீஜ பிரதப்பிதா. குந்தியின் மகனே, அனைத்து உயிரினங்களும் இந்த ஜட இயற்கையின் பிறப்பால் சாத்தியமாகும் என்பதையும் நானே விதையளிக்கும் தந்தை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அந்த எல்லாத்துக்குமே நான் தான் இந்த ஜட இயற்கையின் பிறப்பால் சாத்தியமாகும். அதை அதுக்கெல்லாம் காரணம் யாரு? விதை அளிக்கும் தந்தை. நான் அந்த ஒரு மரம் வரணுன்னாக்க அதுக்கு ஒரு விதை போட்டால் தான் அந்த மரம் வர முடியும். அந்த மாதிரி ஒரு உயிர் இந்த ஜட இயற்கையில் பிறப்பு வரணும்னு அதுக்கு சாத்தியமானதுக்கு விதை போட்டதுக்கும் அதுக்கு நான் தான் தந்தை அப்படிங்கிறார். ஆன்மா எவ்வாறு ஜட உலகத்தில் ஜட இயற்கையின் குணங்களுக்குள் வைக்கப்படுகிறது? ஆன்மா வந்துடுது. வந்துட்டு எப்படி ஜட இயற்கையில் அது உட்காந்துக்கிறதுங்கிறத பார்த்தோம். 3 and 4 ஸ்லோகம். ஜட இயற்கையை தாய் உடலுடன் உயிர் வாழும் பொருளை வழங்குகிறது. இறைவன் தனது சக்தி வாய்ந்த பார்வையால் அவரை அங்கே நிலைநிறுத்தி விதையால் ஜட இயற்கையை நிறைவு செய்கிறார். இப்போ படித்தோம், அதே தான் அந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது. ஸோ இப்போ இனிமேல் படிக்கப்பட்ட 5லேருந்து 9 வரைக்கும் 3 முறைகளால் தூய ஆன்மாவின் பிழைப்பு பற்றிய விளக்கம். இந்த சாப்டர் குணத்திரைய 3 விதமான குணங்கள் தான். அது இந்த சாப்டர் முக்கியமானது அந்த 3 குணங்களை பற்றி தான். ஓகே, எஸ்மா 5 படிங்க. சத்வம் ரஜஸ்தமைஹி குணா பிரகிருதி சம்பவாஹ நிபத்னந்தி மகாபாகோ தேஹே தேகினம் அவ்யயம். ஜட இயற்கை 3 குணங்களை கொண்டுள்ளது. நன்மை, ஆர்வம் மற்றும் அறியாமை. உயிர் வாழி இயற்கையுடன் தொடர்பு கொள்ளும் போது அவன் இந்த குணங்களை கட்டுப்படுத்துகிறான். இந்த பக்கத்தில் இருக்க பிக்சர்ல என்ன இருக்கு? 3 இது இருக்கு இல்லையா? 3 கேர்ள்ஸ் இருக்கு. எல்லார் கையிலையும் ஒரு இதை வச்சுட்டு இங்கே கீழே அதாவது 1 சத்துவ குணம், 1 ரஜோ குணம், 1 தமோ குணம்.
அது அங்கேருந்து மேலேருந்து உட்காந்து கீழே இருக்கிறது இந்த 2 மனுஷன் இருக்கிறாலே அது யாரு? அதுதான் நம்ப. ஒரு பப்பட் ஷோல என்ன பண்ணுவா? இந்த மாதிரி அந்த கயத்தை பிடிச்சி ஆட்டி வச்சுருப்பா. அந்த மாதிரி இந்த 3 குணங்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்கின்றன. அது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். 3 குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், இதெல்லாத்தையும் மேலேருந்து பகவான் பார்த்துட்டு இருக்கார். ஓகேயா? ஜட இயற்கை சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆகிய முக்குணங்களால் ஆனது. பலம் பொருந்திய புஜங்களை உடைய அர்ஜுனா, நித்தியமான உயிர் வாழி இயற்கையின் தொடரில் வரும்போது இந்த குணங்களினால் கட்டுப்படுத்தப்படுகிறார். இந்த இயற்கையின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப உயிர் வாழி பல்வேறு விதமான உடல்களுடன் உள்ளனர். எனவே அத்தகைய இயற்கைக்கு ஏற்ப செயற்படுமாறு அவர்கள் தூண்டப்படுகின்றனர். இதுவே பல்வேறு இன்பத் துன்பங்களுக்கும் காரணம். சில பேர் காத்தால ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் மாதிரியா, அதுமாதிரி காலங்காத்தால எழுந்துட்டுருவா. எழுந்துட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு கோயிலெல்லாம் மங்களாரத்தி பார்த்துட்டு எல்லாம் பண்ணுவாள். அவள்லாம் 10 மணிக்குள்ளே சாண்டிங் 14 ரவுண்டு பண்ணி முடிச்சுடுவா. இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் பண்ணி பகவானுக்கு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி அப்புறம் தான் சாப்பிடுவாள். நைவேத்தியம் பண்ணாத சாப்பிட்டாக்க அந்த சாப்பாடு எதுக்கு சமம்? விஷத்துக்கு சமம். அதனால் நைவேத்தியம் பண்ணிட்டு தான் அவள்லாம் சாப்பிடுவாள். இதெல்லாம் யாரால பண்ண முடியும்? இந்த 3 குணத்தில் இருக்கிறவாள், சத்துவ குணத்தில் இருக்கிறவா தான் பண்ண முடியும். ஓகேயா? அதனால் பாக்கி இருக்குது. இப்போ இந்த 16 ரவுண்டு நம்ம சாண்டிங் பண்ணுறதை சில நாளைக்கு நம்மளால் காத்தால பண்ண முடியாது. அப்போ பண்ண முடியாதுன்னா நம்ம மதியானத்துக்கு கொஞ்சம் எடுத்துன்னு போகிறோம், சிலது சாயங்காலம் எடுத்துன்னு போகிறோம், சில சமயம் ராத்திரி வரைக்கும் எடுத்துன்னு போகிறோம். நம்மளால் பண்ண முடியலன்னா, டைம் இல்லைன்னா. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணினாக்க அட்லீஸ்ட் ரஜோகுணத்தை அந்த மத்தியானம் இருக்கு இல்லையா, அந்த 10-11 மணிக்குள்ளே பண்ணிவிட்டாக்க நமக்கு ஓகே, சத்வகுணம். அதுக்கு மேலே பண்ணினா 11 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணிக்குள்ளே பண்ணினா அது ரஜோகுணத்தில் இருப்பதான். அதுக்கு அப்புறமா 5 மணிக்கு மேலே போகிறதெல்லாம் தமோ குணத்துக்கு தான் பண்ண முடியும். அவள் பண்ணவே மாட்டாள். முதல் பாயிண்ட்டு. அப்படியே பண்ணாலும் அவளை கொஞ்சம் திருத்தி கொண்டு வந்தால் கூட அவளுக்கு அந்த டைம் தான் அவளுக்கு ஒழியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம 10 மணிக்குள்ளே எல்லாத்தையும் இதை பண்ணுறத முடியும். அப்படியும் அதையும் நம்மளால் 10 மணிக்கு முடிக்க முடியலன்னாக்க நம்ம அட்லீஸ்ட் 3 மணி 4 மணிக்குள்ளே முடிச்சுடணும். ஓகேயா? ஸோ ஒரு உயிரினம் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறது? 3 முறைகள்னால். அதாவது குட்னஸ், சத்துவகுணம், அப்புறம் பேஷன்னா பேரார்வம், 2வது ரஜகுணம், அடுத்தது 3வது அறியாமை. இந்த பேரார்வம்ங்கிறது இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எல்லாருமே அந்த பேரார்வம்ங்கிற கேட்டகரியில் தான் இருக்கோம். ஏன்னா பணம் இல்லாத இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் என்ன பண்ண முடியும்? அந்த பேரார்வம் இருக்கிறவா பணம் சம்பாதிக்கிறது தான் அவளுக்கு மேல் குறிக்கோளாக இருக்கும். அது எதுக்காக அந்த மேல் குறிக்கோளாக இருக்குன்னா, அவள் அந்த பணத்தை வச்சுருந்து தான் அவள் குடும்பத்தையும் நடத்தணும். குடும்பம் நடத்துறதுக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதனால் அவள் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வேலைக்கெல்லாம் போயிட்டு சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாள். ஆனால் அந்த சம்பாதிக்கிற பணத்தை ரஜோகுணத்துக்காக தான் தானங்கள்லாமும் கொடுப்பாள். எல்லாராலையும் தானம் கொடுக்க முடியாது. தமோ குணத்துக்காரெல்லாம் தானம் கொடுப்பாள். அவள் தனக்கு குடிக்கிறதுக்கு, தனக்கு எல்லாத்துக்கும் செலவழித்து அந்த மாதிரி தான் பெஸ்ட்டாக தான் பண்ணிப்பாள். இவள் ரஜோகுணத்துக்காரெல்லாம் எல்லாருக்கும் தானங்கள்லாம் இந்த கோயிலுக்கு டொனேஷன் கேட்டால் கொடுக்குறவெல்லாம் ரஜோகுணத்துக்காராக தான் அந்த மாதிரி இருப்பாள். இந்த சத்துவகுணத்துக்காராலும் கொடுப்பாள். ஆனால் நம்ம 90% தமோ குணம் ரஜோகுணத்துக்காரர் தான் பண்ணுவாள். அது வேலை. அவளுக்கு தான் அந்த பணத்தை சம்பாதிக்கணுங்கிற அந்த ஈகர்னஸ் ஜாஸ்தி. ஸோ ஆழ்நிலை சச்சித் ஆனந்தம், நித்திய பொருள், நித்தியம் உயிருள்ள பொருள் ஆத்மா. அதுலேருந்து அதை வச்சு அப்படி ஆரோ போட்டுட்டு பாருங்க. அது மாதிரி படம் முடிச்சு. எஸ்மா 6 படிங்க. தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக. பாவமற்றவனே, மற்றவற்றை விட தூய்மையானதாக இருக்கும் நற்குணம் ஒளி தருகிறது. மேலும் அது ஒருவனை அனைத்து பாவ வினைகளிலிருந்தும் விடுவிக்கிறது. அந்த குணத்தில் நிலை பெற்றவர்கள் அறிவை வளர்த்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் மகிழ்ச்சி என்ற கருத்தினால்
கட்டுப்படுத்தப்படுகிறாள். அவளுக்கு எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். அவளுக்கு ஒரு லிமிட்டடா எல்லாமே இருந்தா போதும். அதிகப்படியா வேணும்னு ஆசைப்பட மாட்டா. ஆனா ரஜோகுணத்துக்காரர்லாம் நமக்கு அது வேணும், இதை வேணும்னு ஜாஸ்தியா ஆசைப்படுவா. ஒரு வீடு வச்சிருந்தா போறாது, ஒரு 10 வீடு இருக்கணும், இந்த பில்டிங் இருக்கணும், அந்த பில்டிங் இருக்கணும், ஃபுல் பில்டிங்கும் வாங்கணும், இதெல்லாம் இருப்பா. கையில எக்கச்சக்க பணம் இருக்கும். எல்லாத்துக்கும் டொனேஷன் கொடுப்பா. சேரிட்டி ஒர்க்குக்கெல்லாம் நிறைய இதுங்கிறவள்லாம் ரஜோகுணத்துக்காரர் தான் முக்கால் 90%. எஸ்மா 7 படிக்கும். रजो रागात्मकं विद्धि रजो रागात्मकं रजोरागात्मकं विद्धि तृष्णा संगसमुद्भवम् तृष्णासङ्गसमुद्भवम् कृष्णासङ्गसमुद्भवम् तन्निबध्नानि कौन्तेय तन्निबध्नाति निबध्नाति कौन्तेय कौन्तेय कर्मसङ्गेन देहिनम् कर्मसङ्गेन कर्मसङ्गेन देहिनम्. देहिनाम् குந்தியின் மகனே, வரம்பற்ற ஆசைகளாலும் ஏக்கங்களாலும் காமத்தின் குணம் பிறக்கிறது. காமம்ன்றது இது ரஜோகுணம். ரெண்டாவது, அது எப்படி பிறக்கிறது? வரம்பற்ற ஆசைகள் யாருக்கு இருக்கும்? ரஜோகுணத்துக்காரர்களுக்கு. ஓகே, இது படிச்சிருக்கோம் L1லே. இருந்தாலும் கொஞ்சம் விவரமாக படித்தாலும், இதன் காரணமாக ஒருவர் பொருள் பலனளிக்கும் செயல்களுக்கு கட்டுப்படுகிறார். அதனால பொருள் பலனளிக்கும்னா என்ன? அதை பணம் சம்பாதிக்கணும், அந்த இதில் அவள் கட்டுப்படுத்தப்படுகிறார். எஸ், தமஸ் அடுத்தது மத்துச்சு. तमस्त्वज्ञानजं विद्धि தமஸ் அஞ்ஞான ஜம்பித்தீம் मोहनं सर्वदेहिनां மோகனம் சர்வதேகினாம் प्रमादालस्य नेत्राभिस् பிரமாதாஸ்ய प्रमादास्य நித்ராபிஸ் नेत्राभिः तन्निबध्नानि भारत தன்னிபத்னானி பாரதா. निबध्नाति भारत பரதனின் மகனே, அறியாமை முறை அனைத்து உயிரினங்களையும் மாயையும் ஏற்படுத்துகிறது. இந்த முறையின் விளைவு பைத்தியம், சோம்பல் மற்றும் தூக்கம். அவளுக்கு என்ன 3 குணங்கள் முதல்ல படிச்சுன்னு வந்தோம் இல்லையா? அவளுடைய இது என்ன கேரக்டரிஸ்டிக்? பைத்தியமாக இருப்பா, சோம்பல் மற்றும் தூக்கம். அவள்லாம் எத்தனை மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பா? பைத்தியக்காரர்கள்லாம் ராத்திரி 2 மணி 4 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் பார்த்திக்கலாம் போய் குடி குடிச்சிட்டு எல்லாத்தையும் வந்து வீட்டில் வந்து படுத்துப்பா. அவளுக்கு எப்போ எழுந்திருப்பா? காத்தால எல்லாரும் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 1 மணி 2 மணிக்கு தான் மெதுவாக தான் எழுந்திருப்பா. அவள் சோம்பல் ஜாஸ்தி, தூக்கமும் ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி அவளுக்கு வந்து உடம்பு ஹெல்த் வைஸும் அவளால் ஒழுங்காக இருக்க முடியாது. ஏன்? அவளுக்கு ஒழுங்காக இருக்கும்போது இது மாதிரி தூக்கம் இப்படி கண்ணாப்பின்னு சாப்பிட்றதுனால எல்லாம் உடம்புல வியாதியும் அவளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இது தமோ குணத்தில் இருக்கிறவளுக்கு. ரஜோ குணத்துக்காரர்களுக்கு அவள் ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருப்பாள். அவளுக்கு பப்ளிசிட்டி ஜாஸ்தியாக ஆசைப்படுவாள். ரஜோகுணத்தில் இருக்கிறது. இப்போ டொனேஷன் கொடுக்குறோம், அது இதுன்னா அவள் வந்து செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஒரு மினிஸ்டர் இருக்கான், அவன் எடுத்து ஒரு இதை இன்னைக்கு இந்த கிராமத்தை நான் சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணி கொடுக்குறான். பண்ணி கொடுத்தோடனே அவன் அந்த இடத்துல நின்று அதுக்கு ரிப்பன் கட் பண்ணுறேன்னு கட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து இதில் பேப்பரில், நியூஸ் பேப்பரில் அண்டு டிவியிலலாம் வந்து அவனுக்கு இல்லையா? அந்த மாதிரி போட்டுட்டு அவன் பப்ளிசிட்டி கொடுத்துருப்பான். ஆனால் அவன்லாம் ரஜோகுணத்துக்காரன். ஓகே, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் எல்லா உயிர்வாழிகளுக்கும் உண்மையான தந்தை. தெள்ள தெளிவாக கூறப்படுது. திவ்யமான உயிர்வாழி இந்த ஜட இயற்கையின் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. இருப்பினும் அவன் ஜட உலகில் கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளதால் இயற்கையின் முக்குணங்களில் வசியத்திற்கு உட்பட்டு செயல்படுகிறான். அதனால ஒருத்தர் ரஜோகுணத்தில் இருந்தாக அவள் வந்து சத்துவகுணத்துக்கு போக மாட்டான்னு சொல்ல முடியாது. தமோ குணத்தில் இருந்தால் அவள் மறுபடியும் இதுங்க முடியாது. மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த 6th ஸ்லோகாவுக்கு வந்து இப்போ படித்ததே அதே தான். குட்னஸ்னால் ஹாப்பியாக இருக்கிறவா சத்துவகுணம், பேஷன் வந்து ஆக்டிவாக இருப்பாள், இக்னரன்ஸ் வந்து தமோ குணத்தில் இருப்பாள்லாம் அவளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ஹெல்ப்லெஸ். ஸோ அதுதான் இதனோடது. அது இங்கிலீஷில் கொடுத்துருக்கு இந்த சாப்டர், இந்த இதில். ஸோ 7க்கு வந்து அதுவும் இங்கிலீஷில் தான் போட்டிருக்கு. பேரார்வம், நிபந்தனை, நோ சான்ஸ் டு லிபரேஷன், பேஷன் கண்டிஷனிங், இதுவும் அதே மாடல் தான். 8 வந்து அறியாமை, 3வது இக்னரன்ஸ், இந்த குணம் அது என்ன தமோ குணம். 3த்துக்கும் இங்கிலீஷில் கொடுத்தாச்சு. எஸ்மா 9 படிங்க. सत्त्वं सुखे संजयति
சத்வம் சுக்ஷல சஞ்சயதி रजः कर्मणि भारत ரஜகர்மணி रजकर्मणि பாரத भारत ज्ञानम् आवृत्य तु तमः ஞானம் ज्ञानमावृत्य तु ஆவர்த்தியதமः तमः प्रमादे सञ्जयत्युत பிரமாதேசு प्रमादे சஞ்சயதி सञ्जयत्युत நற்குண நற்குண நற்குணம் ஒருவரை மகிழ்ச்சிக்கும் ஆர்வம் செயல்களில் பலன்களுக்கும் அறியாமை அவரை பைத்தியக்காரத்தனத்திற்கும் நிலைப்படுத்துகிறது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்படின்னா நல்ல குணம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அவளுக்கு என்ன ஆகும், அவள் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் சந்தோஷமாக இருக்கான்ட்டு. அவள்கிட்ட நிறைய எக்கச்சக்கமாக பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவள் செய்கிற காரியங்கள்லாம் நல்ல காரியங்களாக பண்ணிட்டு அவள் வந்து ஒரு இதுவாகவே இருப்பாள், சத்துவ குணத்திலேயே இருந்துருப்பாள். சாப்பிட்றது சாப்பாடும் நல்ல இந்த ஃபுட்டு தான் சாப்பிடுவாள், சாத்விக்கு உண்டான ஃபுட்டு தான் சாப்பிடுவாள். நோ ஆனியன், நோ கார்லிக், நோ மீட் ஈட்டிங், அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் கரெக்டாக வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிடுவாள். ஆர்வம் செயல்களின் பலனுக்கும். ரெண்டாவது வந்து ரஜோகுணம். அவள் வந்து ஆர்வத்தில் ரொம்ப ஜாஸ்தி ஆர்வம், நிறையா சம்பாதிக்கணும் இதுங்கணும் எல்லாம். அதனால் அவள் பண்ணுறதுனுடைய வேலை செஞ்சான்னா அவளுக்கு அதில் பலன் கிடைக்கும்னா என்ன, நிறையா பைசா சம்பாதிக்க முடியும். அறியாமை அவரை ஒருத்தருக்கு வந்து அறியாமையோடு இருக்கானாக்கா, சோம்பலோடு இருக்கா, அதை வந்து பைத்தியக்காரமாகட்டும் ஆகிடுவாள், லேசியாகி தூக்கம் ஜாஸ்தியாக போய். ஓகே, அதனால் மூணுத்துக்குமே கொடுத்துருக்கு, சத்துவம் ரஜ தமம். சிம்பிள் தான் அது. ஆனால் பட் வந்து இன்னும் எலாபரேட் பண்ணி நீங்கள் பெருசாகவும் சொல்லிக்கலாம் அதை. உடலினுடைய ஆத்மாவின் மிகவும் விசித்திரமான தன்மை. இந்த தன்மை எது குறிப்பிட்ட உபயோகம் முக்கியமானதாகும். உடலினுடைய இந்த தமோ குணம் சத்துவகுணத்திற்கு நேர் எதிர்மாறானது. சத்துவகுணத்தில் அறிவை விருத்தி செய்வதால் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். தமோ குணம் நேர்மாறானது. தமோ குணத்தில் இருக்கும் மனிதனோ 10-12 மணி நேரம் உறங்குகிறான், போதைப் பொருள்களில் உறக்கத்திலும் அடிமையுற்றவனாக இருக்கின்றான். ஓகே, இதுக்கு வந்து இந்த மாதிரி 3 குணத்துலேயும் இருந்தால் எந்த குணம் நமக்கு நல்லதுன்னு தெரியும் நமக்கு இப்போ இல்லையா. இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று இருக்குது. கொஞ்சம் ஒரு ஆள் வந்து காட்டில் போயின்னு இருக்கான். அங்கே போயின்னு இருக்கச்சு 3 கொள்ளையர்கள் அவனை மேலே விழுந்து பிடுங்கி, காட்டுக்குள்ளே வந்துட்டானுக்கு அவன் மேலே விழுந்து பிடுங்கி, நீ என்ன எடுத்துன்னு போகிற, கொண்டாங்கிருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டான். பிடிஞ்ச உடனே அந்த கொள்ளையில் ஒருத்தன் சொன்னானா, இங்கே இந்த மனுஷனை உசுரோடு வச்சு வைக்கக்கூடாது, அவனை இதுன்னு விடலாம், அவனை சாகடிச்சது தான் உயிரோடு வைக்கிறது நல்லதில்லை, சாகடிக்கணுன்றான். இன்னொருத்தன் சொல்கிறான், அவனை வாளால் போட்டு கொன்னுடலாங்கிறான். அவனை கொல்லுவதனால என்ன பயன், அப்படி அது வேண்டாம், பேசாமல் ஒரு மரத்தில் போட்டு கட்டி விட்டுடலாம், அப்படின்னு ஒரு மரத்தில் கட்டிடலாம். 3வது வந்து பேசாமல் இருந்தான், மரத்தில் கட்டி விடலாம். கொள்ளையர்கள் அவரே ஒரு மரத்தில் கட்டி கட்டி போட்டுட்டு போயிட்டான். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்து அந்த 3 கொள்ளையர்கள் இருக்காலையா, 2 பேரும் போயிட்டானுங்க முன்னாடி. 3வது ஆள் மாத்திரம் திரும்பி வந்து, நான் வருந்துறேன், ரொம்ப சாரி, உங்களை வந்து எல்லாத்தையும் பண்ணணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி அவெல்லாம் சொன்னான். ஒருத்தன் வந்து இவனை உசுரோடு வைக்கப்படாதுங்கிறான், ஒருத்தன் வாள் எடுத்து வெட்டுறேங்கிறான், நான் ஒருத்தன் தான் கட்டி போட்டு போனேன், எனக்கு மனசு கேட்கல, திரும்பி அது இப்படி வந்து நான் அவனை கயத்தை அவுத்து விட்டுருந்தேன் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு கயத்தை அவுத்து விட்டான். அவன் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த காட்டிலேருந்து எனக்கு எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியாது, இப்போ எனக்கு சொல்லித்தரேடா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவன் அழைச்சின்னு போய் காட்டுலேருந்து உள்ளுக்குள்ளேருந்து எடுத்து வந்து மெயின் ரோடுக்கு வந்து கொண்டு விடுறான். மெயின் ரோடுக்கு வந்தோடனே அவன் வந்து கிளம்பி போகிறதா இருக்கான். அப்போ போகும்போது அவன் சொல்கிறான், நீ இவ்வளோ தூரம் வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்கேன், எனக்கு சாமான்லாம் திருட்டு போனால் கூட எனக்கு பரவாயில்ல, எனக்கு வந்து இப்போ எனக்கு உசுரோடு விட்டுருக்கேன், நான் வீட்டிலேயே பொட்டாட்டி குழந்தைகள்லாம் இருக்கேன், நான் வீட்டுக்கு போயிடுறேன், நான் அப்படி சம்பாதிச்சு இந்த பணத்தை இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால என் வீட்டுக்கு வாங்குவோம், உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாரம் சாப்பாடு போட்டுட்டு எனக்கு கொடுக்குறேன்னு. ஐயோ, நான் வெளியில் வந்தேன்னா என்னையெல்லாம் போலீஸ் பிடிச்சிடும், ஏற்கனவே அவள் 2 பேரும் என்னை தேடின்னு இருப்பா, இப்போ நான் 3வது காணது, ஸோ நான் அவளோட போய் சேர்ந்துருவேன், நாங்கள் கொள்ளையர்கள், நீ வந்து வீட்டுக்கு ஜாக்கிரதையாக போய் சேர்ந்துக்கோ அப்படின்ட்டு அவனை அனுப்பிச்சி வச்சுட்றான். இது நமக்கு ஒரு சின்ன கதையாக சொல்லிடுது. அந்த 3 பேர் யார் 3 பேர் போனது, இந்த கொள்ளையர்கள், ஒருத்த சத்துவ குணக்காரன்,
ஒருத்தன் வந்து ரஜோ குணத்துக்காரன், ஒருத்தன் தமோ குணத்துக்காரன். 3 குணத்துக்காரன் இருக்கு இல்லையா? காடு என்பது 3 கொள்ளையர். இந்த காடு இந்த உலகம். 3 கொள்ளையர்கள், 3 குணங்கள். அதாவது நன்மை, ஆர்வம் மற்றும் சோம்பல். அவர்கள் தான் நம்மை சுய அறிவை கொள்ளையடிக்கிறார்கள். நமக்குன்னு சுயமா இருக்கிறது இதுங்கிறதே அதுதான். சோம்பல் நம்மை அழிக்க விரும்புகிறது. சோம்பலா இருக்குமா, இது என்னப்பா இது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு தூங்குறோம். அதுதான் சோம்பல் தான் அது நம்மளை கெடுக்கிறது, அழிக்கிறது பார்க்கறதுக்கு. பேரார்வம் நம்மை உலகத்துடன் நினைக்கிறது. இங்கே பேரார்வமாக இருந்து ஆஃபீஸ் போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இங்கே சமைச்சு போடணும், அதை பண்ணணும், இது பண்ணணும் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பேரார்வமாக இருக்குது. நம்ம இந்த உலகத்தோடு நம்ம இணைச்சி இருக்க முடிகிறது. நன்மை மற்றும் சோம்பலின் பிடியிலிருந்து நம்ம நன்மை நன்மை வந்து என்ன பண்ணுறது? சத்துவகுணத்தில் இருந்தால் சோம்பலின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. சத்துவகுணத்துக்கு ரஜோகுணத்துலேருந்து இது சாரி இந்த குணம்னு தமோ குணத்திலேருந்து நம்மை விடுவிக்கிறது. ஓகே. நன்மையின் பாதுகாப்பின் கீழ் கோபம், ஆர்வம், பேராசை மற்றும் சோம்பல் ஆகியவற்றிலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம். நன்மை உலகின் பிணைப்புகளை தளர்த்தும். ஆனால் நன்மையும் ஒரு கொள்ளைக்காரன். இது கடவுளை பற்றிய தூய்மையான அறிவிக்கை நமக்கு தர முடியாது. இது கடவுளுடைய வீட்டிற்கு செல்லும் பாதையை மட்டுமே நமக்கு காட்ட முடியும். நாம் 3 குணங்களுக்கு மேலே உயர்ந்து கடவுளின் அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும். ஓகே. இந்த 3 குணத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் இதில் L1 வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஃபேமிலியில் பிறந்தவாளுக்கு இந்த குணங்கள் இருக்கா மாதிரி ஏதாவது ஒரு 2-3 பேர் தெரியுமா? எக்ஸாம்பிள் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? ராமாயணம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே பெற்றோருக்கு பிறந்த 3 குழந்தைகள். யார் 3 குழந்தைகள்? ராவணன், ரெண்டாவது யாரு? கும்பகர்ணன். ராவணன் என்ன? ராவணனுக்கு என்ன சொல்லலாம்? ராவணன் ரஜோவின் உருவமாக இருந்தார். என்ன, அதிகாரத்திற்கு பிறகு அகங்காரம் ஜாஸ்தி அவனுக்கு. அவனோட சிந்தனை மிகவும் சக்தி வாய்ந்தது. எல்லா தவறான செயல்களையும் செஞ்சுட்டு இருந்தான். ரெண்டாவது கும்பகர்ணனுக்கு என்ன சொல்ற? அது என்ன குணம்? தமோ குணம். தூக்கம். அவனுக்கு உணவு பிரியன். அவனுக்கு என்னமோ சொல்றது, கும்பகர்ணனுக்கு ஒரு அப்பளம், கதவு சைஸ்க்கு அப்பளம் இருக்கணுமா அவனுக்கு சாப்பாடு போட்டுச்சு. அது ஒரு இது சொல்லிட்டு இருப்பான் அந்த காலத்தில். கும்பகர்ணன் தமசு, தூக்கம் மற்றும் உணவுக்கு பிரபலமானவர். அப்புறம் சத்துவ குணம். விபீஷணன் வந்து சத்துவ குணம். ராமர் யார் என்று அவனுக்கு தெரியும். தனது சகோதரர் ராவணனை லங்காவிலிருந்து வெளியேற்றினார். பகவான் ராமனிடம் சரணடைய அவர் கடலை கடந்தார் இல்லையா? அதனால ஒரே ஃபேமிலிலேயே இப்போ நம்ம வீட்லேயே அக்கா தங்கைகள்லாம் இருக்கும். இருக்குச்சு அக்கா பார்த்தா சத்துவகுணத்தில் இருப்போம், தங்கை வந்து இதில் இருப்போம், ரஜகுணத்தில் இருப்போம், ஒன்று தமோ குணத்தில் ஒன்று தூங்கிகிட்டே இருக்கும். 3 குழந்தைகள் இருக்கிற வீட்டில் பார்த்தா நல்லாவே கண்டுபிடிச்சிடும். 3 குழந்தைகள் நிறைய பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த குணத்தில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். அந்த இதுக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் தான் நல்லது. காலங்காத்தால் சூரிய உதயத்துக்கு முந்தி எழுந்துட்டால் எந்த விதமான வியாதியுமே வராது தெரியுமா? அதனால் நம்ம யாருமே பண்ண மாட்டேங்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம நினச்சிட்டு 5:30 மணி 5:30க்குள்ளே எழுந்துட்டோம்னாக்க டிசீஸே வராது. அதே மாதிரி நைட்டும் 9-9:30க்குள்ளே படுத்துட்டோம்னாக்க சத்துவகுணத்தில் இருக்கலாம். உடம்புல ஹெல்த் வைஸ் நல்லாவே இருக்கலாம். ஓகே. இப்போ வந்து 10 to 13 படிக்கலாம். ஒரு நபருக்குள் ஒரு முறையின் மேலாதிக்கத்தை அங்கீகரித்தல். ஏஸ்மா 14-10 படிங்க. சத்வம் பவதி பாரத. ரஜசத்வம் தமசைவ. தமசத்வம் ரஜஸ்ததா. சில சமயங்களில் பற்றின் தன்மை முக்கியத்துவம் பெறுகிறது. பரத மகனே, நன்மையின் தன்மையை தோற்கடிக்கிறது. சில சமயம் நன்மையின் தன்மை பற்றை தோற்கடிக்கிறது. மற்ற சமயங்களில் அறியாமையின் தன்மை நன்மையையும் பற்றையும் தோற்கடிக்கிறது. இந்த வழிகள் எப்போதும் மேல் ஆதிக்கத்திற்கான போட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். சத்துவகுணம்னா ரஜோகுணத்தில் இருந்தால் இப்படி இருந்துக்கூடும், போட்டி போட்டுன்னு தான் எல்லா குணமுமே போட்டி போட்டுன்னு இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த 10வது ஸ்லோகம்.
ஒரு தத்துவ ஞானி, விஞ்ஞானி அல்லது ஆசிரியர் எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட அறிவுத்துறையில் ஈடுபட்டு அந்த வழியில் திருப்தி அறிய முடியுமோ, அதுபோல சத்துவகுணத்தில் இருப்பவர் தனது செயலால் அவர் அல்லது அறிவு ஆராய்ச்சியினால் திருப்தி அடைகிறான். ரஜோகுணத்தில் இருக்கும் மனிதன் பலநோக்கு செயல்களில் ஈடுபடுகிறான். அவன் தன்னால் முடிந்தவரை பணத்தை சேகரித்து நல்ல காரியங்களுக்கு செலவிடுகிறான். மருத்துவமனை திறப்பது, தர்மஸ்தாபனங்களுக்கு நன்கொடை கொடுப்பது, தர்மஸ்தாபனங்கள் அந்த சேரிட்டிக்கெல்லாம் கொடுக்கறது முதலிய செயல்களில் ஈடுபடுகிறான். இவை ரஜோகுணத்தில் உள்ள மக்களுக்கு ரஜோகுணத்தின் அறிகுறிகள். தமோ குணமோ அறிவை மறைத்து விடுகிறது. தமோ குணம் நன்மை பயப்பது இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரஜோகுணத்தில் தான் இருக்கோம். சத்துவ குணத்துக்கு பார்த்துக்கணும் மரத்துக்கு. எஸ்மா 11 படிங்க. सर्वद्वारेषु देखेऽस्मिन् प्रकाश उपजायते ज्ञानं यथा तथा विद्यात् विवृद्धं सत्त्वम् इत्युत. உடலின் அனைத்து வாயில்களும் அறிவால் ஒளிரும் போது நற்குணத்தின் வெளிப்பாடுகளை அனுபவிக்க முடியும். உடல்ல இருக்க எத்தனை வாயில்? உடல்ங்கிறது ஒரு நகரம். 11ஆவது ஸ்லோகம் இல்லையா? இந்த உடல் ஒரு நகரம். நகரம்னா என்ன? அந்த நகரத்துக்கு 9 கதவுகள் இருக்கு. என்னென்ன 9 கதவுகள்? ரெண்டு காது, கரெக்ட். 2 கண்ணு, 2 காது, 2 நாசி துவாரங்கள், வாய், அப்புறம் பால் உறுப்பு, ஆசனம். ஓகே. ஒவ்வொரு கதவிலும் சத்துவ குணத்தின் அறிகுறி பிரகாசிக்கும். அந்த ஒவ்வொரு இதுலையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சத்துவ குணத்தினோட அறிவு பிரகாசிக்கும். அது பிரகாசிக்கும் போது ஒருவன் சத்துவ குணத்தை வளர்த்து கொள்கிறான் என்பது புரிந்து கொள்ள முடியும். மகிழ்ச்சியின் அறிகுறிகள் ஒவ்வொரு கதவிலும் வளர்கின்றன. உள்ளும் புறமும் தூய்மையானவராகிறார்கள். சௌச்சம்னா அது 2 இதுவும் இருக்கு. உள்ளுப்புற சௌச்சம், வெளிப்புற சௌச்சம். உள்ளுப்புற சௌச்சத்துக்கு நம்ம சாண்டிங் தான் மகாமந்திரா அண்டு பகவத்கீதை, பாகவதம் எல்லாம் படிக்கணும். அதுதான். வெளிப்புறத்துக்கு நம்ம குடியல் தான் வளர்த்துக்கொள்ள என்பது புரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியின் அறிவுகள் ஒவ்வொரு கதவிலும் வளர்கின்றன. உள்ளும் புறமும் தூய்மையானவராகிறான். இதுவே சத்துவ குணத்தின் நிலை. எஸ்மா 12 படிக்குமா? लोभ प्रवृत्तिरारम्भः कर्मणामसमस्पृहा रजस्येतानि जायन्ते विवृते भरदर्षभ. பரத தலைவனே, காம உணர்வு அதிகரிக்கும் போது மிகுந்த பற்று, கட்டுப்படுத்த முடியாத ஆசை, பேரார்வம், தீவிர முயற்சி ஆகிய அறிகுறிகள் தோன்றும். இது தமோ குணத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஒரே நிமிஷம். அது 12வது. ஓகே. ரஜோகுணத்தில் இருப்பவன் தான் ஏற்கனவே அடைந்துள்ள நிலையில் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. தனது நிலையை உயர்த்து கொள்ள இயங்குகிறான். இன்னும் மேலே தான் ரஜோகுணத்தில் எப்போதுமே பணம் சம்பாதிச்சுன்னா இது போராது, இப்போ 2 லட்சம் கிடைக்குதா போராது, இன்னும் 4 லட்சம் சம்பாதிக்கும் அப்படின்னு மேலே அவனோட இது ஆசை விருத்தியாக தான் இருக்கும். அந்த ஏதோ அந்த வீட்டில் நித்தியமாக வாழப்போவதாக அவன் போல அரண்மனை
போன்ற வீட்டினை கட்ட தன்னால் முடிந்த அளவு முயற்சி செய்கிறான். இந்த இடத்துல நம்ம என்ன பர்மனெண்ட், எல்லாருமே டெம்பரரி தாங்கிறத மறந்து போயிடுறான். ஏதோ இங்கே பர்மனெண்ட்டாக உட்காந்துருப்போம், வீடு நல்லா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்ட்டு அமக்களமாக பண்ணி போட்டுருக்கோம். ஒரு வீடு இல்லை 10 வீடு பண்ணி போட்டு உட்காந்துருப்போம். அதான் நம்ம டெம்பரரிங்கிறத மறந்து போயிடுறான். ம் புலனுணர்ச்சிக்கான பெரும் ஏக்கத்தினை வளர்த்துக் கொள்கிறான். புலனுணர்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அவன் தனது குடும்பத்தினுடன் இருப்பதற்கும் வீட்டிலேயே இருப்பதற்கும் புலனுணர்ச்சியில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கும் எப்போதும் விரும்புகின்றான். இதற்கு முடிவே கிடையாது. இந்த அறிகுறிகள் யாவும் ரஜோகுணத்தின் இயல்புகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரஜோகுணத்தில் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அது தேவை ரஜோகுணம். அதனால ரஜோகுணத்திலேயே அப்படியே இருந்துட்டோம்னாக்க நம்ம இது சத்துவ குணத்துக்கு வர முடியாது, பகவானை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம இங்கே டெம்பரரியாக இருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம மறந்து போயிடுவோம். அதை எப்படியாவது நம்ம ஆன்மீகத்துக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் சேர்ந்து சத்துவகுணத்தில் இருந்தோம்னாக்க நமக்கு புரியும், நாம் உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறது புரியும். இந்த ஆத்மா உடலை விட்டு போயாச்சுன்னா இந்த உடலுக்கு ஒரு விதமான இதுவும் கிடையாது, மதிப்பும் கிடையாது. அது வரைக்கும் நம்ம உடலை பாதுகாத்துன்னு உட்காந்துருக்கணும்னு பண்ணிட்டு இருக்கோம். எஸ்மா 13 படிங்க. अप्रकाशो प्रवृत्तिश्च प्रमादो मोह एव च तमस्येतानि जायन्ते विवर्ते குருநந்தன. குருவின் மகனே, அறியாமை குணம் அதிகரிக்கும் போது பைத்தியம், மாயை, மந்தநிலை மற்றும் இருள் வெளிப்படும். இது என்னது 3வது, இந்த இப்போ படம் போட்டுக்கிறதுல அவன் ஹீஸ் அடிக்ட், இந்த என்னது கஞ்சா அடிக்கிறேன் அது இதெல்லாம் பண்ணியிருப்பான். அவன் அந்த மாதிரி குடிச்சிட்டு அவன் மூளையை கோளாரோட உட்காந்துருக்கான். அவனுக்கு யாராவது பைசா கொடுத்து போடா, ஏதாவது சாப்பிட்டுட்டு சாப்பாடு கூட, யாராவது சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுத்தா கூட அவன் சாப்பிடுவான். அவனுக்கு என்ன நினைவு இல்லை, அவனுக்கு எதுவோ சாப்பிட்டு இருக்கணுமேன்ட்டு அவன் எப்போ பார்த்தாலும் மந்தமாகவே இருப்பான். அவன் இருள் சூழ்ந்த நிலையில் தான் இருப்பான். ஓகே, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம சேரிட்டி, இது ஒரு இதுன்னு நினச்சின்னு சேரிட்டின்னு நினச்சின்னு பண்ணக்கூடாது. பீட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த வேண்டாத கலைகள் மாதிரி இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. டொனேஷன் கொடுக்கணுன்னா ஒரு இதுவாக இருக்கிறதுக்கு அதுக்கு தகுதி இருக்கணும். வெதர் தே ஆர் ஃபிட் ஃபார் தட் இதுக்கு கொடுக்கறதுக்கு இது இருக்குது. இப்போ நம்ம இஸ்கான் டெம்பிள் கட்டுறாங்க, டெம்பிள் கட்டுறதுக்கு நம்ம இப்போ டொனேஷன் கேட்குறா. அது கேட்டாக்கா அந்த பணங்கள்லாம் போனால் நல்ல காரியத்துக்கு போகிறது. நம்மளும் கொடுத்தோம்னா அதுக்கு நமக்கு பலன் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணுமே வெளியே இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கொடுக்கப்படாது. த டேஞ்சர்ஸ் ஆஃப் ஆன்லைன் கேம் ஆன்லைனில் உட்காந்து கேம் விளையாடி பணத்தை போட்டு எல்லோரும் எழுந்துன்னு கேம்பிளிங் பண்ணி அதில் எல்லாத்தையும் திறந்துட்டு நிற்கிறார் நிறைய பேர் இல்லையா? அந்த இதுலெல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் தமோ குணத்தினுடைய அறிகுறிகள். 13 இல்லையா? பிரகாசம் இல்லாத போது அங்கே அறிவு இல்லை. தமோ குணத்தில் இருப்பவன் ஒழுக்க நெறிகளின்படி செயலாற்றுவது இல்லை. குறிக்கோள் எதுவுமின்றி அவன் தான் தோன்றித்தனமாக செயலாற்றுகின்றான். வேலை செய்வதற்கான திறன் இருந்தும் அவன் முயற்சி செய்வதில்லை. இதுவே மயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. உணர்வு இருக்கும் போதிலும் அவனது வாழ்வு செயலற்றதாகி விடுகிறது. தமோ குணத்தில் இருப்பவனுடைய இதெல்லாம் அறிகுறிகளே இவை. இப்போ நெக்ஸ்ட்டு 14லேருந்து 18 வரைக்கும் படிக்க போகிறோம். அது எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பயன்முறையால் ஆதிக்கம் செலுத்தப்படும் ஒருவனுக்கு மரணத்தின் போது என்ன நடக்கும் அப்படிங்க பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட பயன்முறையால் ஆதிக்கம் செலுத்தப்படும் ஒருவரின் செயல்கள் முடிவுகள், அவன் பண்ணுற செயல்களுக்கு என்ன முடிவுகள், இது 16லேருந்து 18 பார்க்கலாம். எஸ் மாதாஜி, 14 படிங்க. யதா சத்வே பிரவர்த்தேதோ பிரளயம் யாதி தேகப்ரத் ததோத்தமவிதாம் லோகான் அமலான் பிரதிபத்யதே. ஒருவர் நற்குணத்தில் இறக்கும் போது அவர் தூய உயர்ந்த கிரகங்களை அடைய முடியும். நல்ல குணத்தில் சத்துவ குணத்தில் இருக்கிறவா செத்து போகும்போது அவள் எங்கே போய் சேருவா? நல்ல உயர்ந்த நல்ல ஹையர் பிளானட்ஸ்க்கு தான் அவள் போவாள்.
சத்துவகுணத்தில் இருப்பவன் பிரம்மலோகம், ஜனலோகம் போன்ற உயர்ந்த லோகங்களை அடைந்து அங்கே தேவர்களின் சுகத்தை அனுபவிக்கிறான். அமலான இதில் அமலான்னு வருது இல்லையா, அமலான் இந்த லாஸ்ட் லைன்ல வந்து பாருங்க, அமலான் பிரதிபத்தியதேன்னு சொல்றது. அமலான் அப்படின்னா என்ன? அது ரொம்ப தூய்மையானது. எஸ், ரஜோகுணத்திலிருந்து தமோ குணத்திலிருந்து விடுபட்டது என்பது இதன் பொருள். ரஜோகுணத்திலிருந்தும் தமோ குணத்திலிருந்தும் விடுபட்டதுன்னு தான் பேர் இதுக்கு. அதனால இதன் பொருள், இந்த குணங்கள் ஜட உலகத்தின் களங்கங்கள் ஆகும். ஆனால் சத்துவகுணம் ஜட உலகில் இருப்பவற்றில் மிகவும் தூய்மையானதாகும். பலதரப்பட்ட உயிர் வாழ்வுகளுக்காக பல்வேறு விதமான லோகங்கள் உள்ளன. சத்துவகுணத்தில் மரணமடைபவர்கள் பெரும் முனிவர்களும் பெரும் பக்தர்களும் வாழ்கின்ற லோகங்களுக்கு உயர்வு பெறுகிறார்கள். எஸ், 15 படிங்க மத்தஜி. ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூடயோனிஷு ஜாயதே. ஒருவர் காமகுணத்தில் இறக்கும் போது அவர் பலன் தரும் செயல்களில் ஈடுபடுபவற்றிலேயே பிறக்கிறார். மேலும் அவர் அறியாமை குணத்தில் இறக்கும் போது அவர் விலங்கு உலகில் பிறக்கிறார். ஓகே, ரெண்டாவது என்ன? காமகுணமா? ஒரு நிமிஷம். ஆத்மா தன் மனித வாழ்வின் தளத்தை வந்தடைந்து விட்டால் மீண்டும் கீழே செல்வதில்லை என்று சிலர் கருதுகிறார்கள். இது சரியல்ல. இந்த பதத்தின்படி தமோ குணத்தை ஒருவன் வளர்த்து கொண்டால் அவன் தனது மரணத்திற்கு பிறகு மிருக இனங்களுக்கு தாழ்த்தப்படுகிறான். அங்கிருந்து, அதனால்தான் வரை இதை படிச்சுட்டு, அங்கிருந்து மீண்டும் மனித பிறவி எடுப்பதற்காக பரிணாம வளர்ச்சியின் மூலம் அவன் தன்னை உயர்த்து கொள்ள வேண்டும். எனவே மனிதனாக வாழ்வதில் உண்மையான கவனம் உடையோர் சத்துவ குணத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல சங்கத்தின் மூலம் குணங்களை கடந்து கிருஷ்ண உணர்வில் நிலை பெற வேண்டும். இதுவே மனித வாழ்வின் குறிக்கோள். இல்லாவிட்டால் மீண்டும் மனித வாழ்வை அடைவதை பற்றிய உத்தரவாதம் மனிதனுக்கு கிடையாது. சத்துவ குணத்தில் இருந்தோம்னாக்க நமக்கு மறுபடியும் இதுங்க முடியும், நல்ல கிரகங்களுக்கு நம்ம போக முடியும். அதை விட்டுட்டு தமோ குணத்தில் இருந்தாக்க அவள்லாம் மிருகங்களுக்கு நடக்கிறதான் பழப்பா. மறுபடியும் அங்கேருந்து நம்ம எப்படி நம்ம மிருகத்துலேருந்து மறுபடியும் மனுஷனாக வருதுங்கிறது நம்ம இருக்கிறதுலையே நல்ல பிறவி ஹையஸ்ட் இதில் இருக்கிறது நம்ம தான் இப்போ இல்லையா. இதை எப்படியாவது காப்பாற்றிட்டு நம்ம நல்லத்தனங்கள்லாம் பண்ணி நேராக கோலோக பிருந்தாவனம் போகிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கணும். எஸ்மா, 16 பிடிக்கும். கர்மண சுக்ருதஸ்யாகுஹோ சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தமசப் பலம். நற்குணத்தில் செயல்படுவதன் மூலம் ஒருவர் தூய்மை அடைகிறான். ஆர்வ குணத்தில் செயல்படும் செயல்கள் துன்பத்தை விளைவிக்கும். அறியாமை குணத்தில் செயல்படும் செயல்கள் முட்டாள்தனத்தை விளைவிக்கும். ஓகே, தற்போதைய மனித நாகரிகம் நிச்சயமாக காமம் மற்றும் அறியாமையின் குணங்களால் மிகவும் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளது. இது மிகவும் ஆபத்தான யுகம். மேலும் அனைத்து நாடுகளும் மனித குலத்தை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற எளிதான செயல்முறையான கிருஷ்ண உணர்வை வழங்குவதில் கவனமாக இருக்க வேண்டும். கிருஷ்ண உணர்வை நம்ம எவ்வளோ இதுங்கிறோமோ அத்தனை எல்லாரும் நம்ம மாத்திரம் பண்ணக்கூடாது. நமக்கு நிறைய பேருக்கு நம்ம சொல்லி கொடுத்து இந்த கிருஷ்ண உணர்வில் வர வைக்கணும். வந்தாக்க அதில் நம்ம அழியாமல் இதுங்காமல் இருக்கிறதுக்கு நல்லது. இந்த நாகரிகம் கலியுகத்தில் ரொம்ப மாறிட்டு போகிறது. எல்லோரும் பார்ட்டி போகணுங்கிற ஆசைப்படுறா, விதமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், பண்ணிட்டு நைட் பார்ட்டி தான் முக்கியமாக. அப்புறம் நைட் லேட்டாக சாப்பிட்றது, வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றதில்ல, நான்வெஜ்ஜு சாப்பிட வேண்டியது, இந்த மாதிரி எல்லோரும் இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது எவ்வளோ கம்மியாக பண்ணுறோமோ அத்தனை நமக்கு நல்லது இந்த கலியுகத்தில். அதனால என்ன பண்ணோம், சத்துவ குணத்தில் இருந்துட்டு நாம சங்கீர்த்தனம் அதை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே.
ஹரே கிருஷ்ண மாதாஜி 17 சொல்லுங்க. சத்வாத் சஞ்சாயதே ஞானம் சத்வா சஞ்சாயத்தே ஞானம் ரஜசோ லோப ஏவச ரஜசோ रजसो लोभ एव च பிரமாதமோகௌ தமசோ பிரமாதமோகோ தமசோ तमसो பவதோ அஜ்ஞானம் ஏவச பவதோ भवतो அஜ்ஞானமேவ ச. अज्ञानमेव च நற்குண முறையிலிருந்து உண்மையான அறிவு உருவாகிறது. ஆர்வ முறையிலிருந்து துக்கம் உருவாகிறது. அறியாமை முறையிலிருந்து முட்டாள்தனம், பைத்தியம் மற்றும் மாயை உருவாகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அதில்? நற்குண முறையில் என்ன வருது? நிஜமாவே அவளுக்கு நாலேஜ் நல்லாவே வருது. இப்போ நம்மளாம் வந்து ஒரு டிவோட்டிஸாக இருந்தது கிருஷ்ண போதும், அதனால நமக்கு நல்ல அறிவும் பகவானை பற்றி ஸ்பிரிச்சுவலையும் நம்ம இதுவாகவும் போக முடியும், எல்லாமே பண்ண முடியும். முயற்சி இருந்து பண்ணணும். நம்ம ஆர்வ முறைங்கிறது 2வது ரஜோ முறை. அதுலேருந்து என்ன ஆகுது? எல்லாத்துக்கும் ஜாஸ்தி ஆசைப்பட்டாங்க. ஆர்வம்னா என்ன? ஆசைப்படுறது நிறைய. எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டா என்ன ஆகுது? துக்கம் ஜாஸ்தியாக வந்துடும். அதான் ஆர்வ முறையில் ப்ராப்ளம். அறியாமைங்கிறது என்ன? 3வது தமோ குணம். அதில் இருக்கிறது முட்டாள்கள், பைத்தியக்காரன். அதனால் அவளுக்கு மாயையிலேயே தான் அவள் வாழ்ந்துருப்பாள். மக்களுக்கு உண்மையான அறிவில் கல்வி இல்லாததால் அவர்கள் பொறுப்பற்றவர்களாக மாறுகிறார்கள். இந்த பொறுப்பற்ற தன்மையை நிறுத்த பொதுவாக மக்களின் நற்குணத்தை வளர்ப்பதற்கான கல்வி இருக்க வேண்டும். அவர்கள் உண்மையில் நற்குணத்தில் கல்வி கற்கும் போது அவர்கள் நிதானமாகவும் அவர்கள் இருப்பதை பற்றிய முழு அறிவிலும் இருப்பார்கள். அப்போது மக்கள் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருப்பார்கள். பெரும்பான்மையான மக்கள் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இல்லாவிட்டாலும் மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தினர் கிருஷ்ண உணர்வை வளர்த்து நற்குணத்தில் நிலை பெற்றால் உலகம் முழுவதும் அமைதியும் வளமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதை வளர்க்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். குடும்பத்தில் முதல்ல கணவன் மனைவி அவள் 2 பேருக்குள்ளேயும் சண்டை பூசல் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அவள்லாம் இந்த மாதிரி தெய்வீக இதில் பற்று ஜாஸ்தியை வச்சுருந்து சாண்டிங் இந்த மகாமந்திரா, கிருஷ்ணரை பற்றி பாகவதம் இதெல்லாம் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு அவளுக்கு அந்த மாதிரி அந்த லைனில் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளும் அதை ஃபாலோ பண்ணி வீட்டில் விளக்கேற்றி வச்சு நைவேத்தியம் பண்ணி இதெல்லாமும் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் பெரியவா பண்ணால் தான் குழந்தைகளும் பண்ணணும். இல்லைன்னா குழந்தை இப்படி இல்லையான்ட்டு அதுகள் இந்த காலத்தில் அது மாதிரி தான் நடந்துருக்கு. ஏன்னா பேரண்ட்ஸே வந்து பாத்தி அது இதுன்னு போயிடுறா 60 நாளையும். அந்த மாதிரி பொறிச்சு குழந்தைகள் என்ன பண்ண முடியும்? குழந்தைகளும் அதே மாதிரியே இதுங்கிறது. அதனால தான் நாடு சீரழிஞ்சு போகிறதுக்கு காரணமே அதுதான். ஃபேமிலியில் எல்லாமே நம்ம கல்ச்சுரலாக கொஞ்சம் முறை கல்ச்சுரலாக சொல்லி கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு, சொல்லி தரதில்லை ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இது முறைகளின் செயல்களின் முடிவுகள். பேஷனுக்கு எந்த முடிவு, இதுக்கு என்னன்னு இப்போ படித்தது தான். அதே தான் இங்கிலீஷில் போட்டிருக்கு. எஸ்மா 18 படிமா. ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தா ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தா மத்யே திஷ்டந்தி ராஜசாः மத்யே திஷ்டந்தி तिष्ठन्ति ராஜசாः राजसाः ஜகன்யகுணவృత్తిஸ்தா ஜகன்யகுணவృత్తిஸ்தா जगन्यगुणवृत्तिस्था அதோ கச்சந்தி தாமசாः அதோ अधो கச்சந்தி कच्चन्ति தாமசாः. तामसाः நற்குண குணத்தில் நிலை பெற்றவர்கள் படிப்படியாக உயர்ந்த கோள்களுக்கு செல்கிறார்கள். காமகுணத்தில் இருப்பவர்கள் பூமிக்குரிய கோள்களில் வாழ்கிறார்கள். அருவருப்பான அறியாமை குணத்தில் இருப்பவர்கள் நரக உலகங்களுக்கு செல்கிறார்கள். தம குணத்திலிருந்து அவளுக்கு அடுத்த பிறவி வந்து மிருகத்துக்கு நடுப்புறது தான் பிறக்கணும். அப்புறம் அவள் வந்து நரகத்துக்கு தான் போவாள் நிச்சயம் 100%. ஸோ எந்தெந்த இதில் இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 18 சத்துவகுணத்தில் செய்யப்படும் புண்ணிய செயல்கள் தூய்மையை விளைவிக்கின்றன. எனவே மாயிலிருந்து விடுபட்ட சாதுக்கள் மகிழ்ச்சியில் நிலை பெறுகிறார்கள். ரஜோகுணத்தின் செயல்கள் துன்பமே உருவானவை. கட்டடம் கட்ட வேலை செய்யும் மனிதர், ஒரு கட்டடம் கட்டணும்னா வேலை செய்கிற மனுஷன் என்ன பண்ணுறான்? அதை கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவ்வளோ துயரங்களை அனுபவித்து அவனுக்கு டெய்லி வேஜஸில் தான் அவன் சம்பளத்தை வாங்கி தான் அந்த கட்டடத்தை கட்டுறான் இல்லையா? அதனால ரஜோகுணங்கிறது கொஞ்சம் துன்பத்தை உருவாக்கிட்டு தான் அப்புறம் தான் அது நல்லது கிடைக்கிறது. அதில் தமோகுணத்தை பொறுத்தவரை அதில் செயலாற்றுபவனிடம் அறிவு என்பதே கிடையாது. அதில் எவனும் ஒரு உருப்படியாக ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க மாட்டான். இந்த ஸ்லோகத்தில், இந்த 18வது ஸ்லோகத்தில் இயற்கையின் முக்குணங்களில் செயல்படுவதால் வரும் விளைவுகளை மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது.
18 தீக்ஷ்மா ஒரு நிமிஷம். இயற்கையின் சட்டம் மனித சமூகத்தில் ஒருவனை மற்றொரு மனிதனை கொன்றால் தூக்கில் இடப்படுகிறான். இது தேசத்தின் சட்டம். முழு உலகமும் பரமபுருஷரின் கட்டுப்பாட்டில் இருப்பதை அறியாமையின் காரணத்தினால் மக்கள் காண்பதில்லை. ஒவ்வொரு உயிர் வாழியும் முழு முதற் கடவுளின் மைந்தனே. ஒரு சிறு எறும்பு கொல்லப்படுவதை கூட அவன் பொறுத்து கொள்வது இல்லை. அதற்காக விலையை கொடுத்தாக வேண்டும். எனவே நாக்கின் சுவைக்காக மிருகங்களை கொல்லுதல் மிகவும் கீழ்த்தரமான அறியாமையாகும். இறைவன் பற்பல அருமையான பொருள்கள் வழங்கியிருப்பதால் மிருகங்களை கொல்வதற்கான தேவை மனிதர்களுக்கு கிடையாது. இருந்தும் ஒருவன் மாமிச உணவை உண்பதில் ஈடுபட்டால் அவன் அறியாமையில் செயல்படுகிறான் என்பதும் மிகவும் இருண்ட எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டுள்ளான் என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மிருகவதியின் பற்பல வகைகளில் பசுவை கொல்வது மிகவும் கொடூரமானது. ஏனென்றால் பாலை வழங்கும் பசு நமக்கு எல்லாவித இன்பத்தையும் கொடுக்கிறது. பசுவதை என்பது மிக மிக கீழ்த்தரமான அறியாமையாகும். வேத இலக்கியத்தில் ரிக்வேதத்தில் சொல்லியிருக்கு, பாலால் பூரண திருப்தி அடைந்த மனிதன் பசுவை கொல்ல விரும்பினால் அது மிகவும் ஒரு கொடூரமான அறியாமையாகும். வேத இலக்கியத்தில் பின்வருமாறு ஒரு பிரார்த்தனையும் இருக்கிறது. நமோ பிரம்மண்ய தேவாய. சொல்லுங்க மாதாஜி, தெரியுமா உங்களுக்கு? நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமணஹிதாய ச ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. அப்படின்னா என்ன? எம்பெருமானே, பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் நலன் விரும்பி நீரே மேலும் மொத்த மனித சமுதாயம் மற்றும் உலகத்தின் நலன் விரும்பிய தாங்களே, அதாவது விஷ்ணு புராணத்தில் இதன் பொருள் என்னவென்றால் பசுக்கள் மற்றும் அந்தணர்கள் பாதுகாப்பு இந்த பிரார்த்தனையில் விசேஷமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்தணர்கள் ஆன்மீக கல்வியின் சின்னம், பசுக்களோ மிகவும் மதிப்புள்ள உணவின் சின்னம். உயிர் வாழ்களும், அதாவது பிராமணர்களும் பசுக்களும் எல்லாவித பாதுகாப்பும் கொடுக்கப்பட வேண்டியவர்கள். அதுவே உண்மையான நாகரிக வளர்ச்சி. நவீன மனிதன் சமுதாயத்தில் ஆன்மீக ஞானம் அலட்சியப்படுத்தப்பட்டு பசுவதை ஊக்குவிக்கப்படுகின்றது. இதனால் மனித சமுதாயம் தவறான பாதையில் முன்னேறிக்கொண்டு தனது சுய அழிவிற்காக வழியை கண்டு கொண்டு இருக்கின்றது. அதனால பசுவதைக்கு மனித நாகரிகம் அல்ல, தற்காலிக மனித நாகரிகமோ ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் அபாயகரமாக வழி தவிர நடத்தப்படுகிறது. மாபெரும் அபாயத்திலிருந்து காப்பதற்கு மிகவும் எளிதான வழிமுறையான கிருஷ்ண உணர்வினை எல்லா நாடுகளும் கவனத்துடன் வழங்க முன் வர வேண்டும். வந்துருக்கு. அதுதான் எல்லா ஊர்லேயுமே அதுதான் வந்திருக்கு. ஆப்பிரிக்காலேயே நிறையா இதுன்னு இருக்காளாம் இப்போ. ஸோ இதனால் பசுவதைக்கு நமக்கு இன்னொரு ஜீவனை கொல்றதுக்கு எறும்பு இருந்தாலும் எறும்புக்கிட்டேயும் ஆத்மாவும் இருக்குது, தெரியுமா? ஆத்மாவும் உண்டு, அதுக்கு ஜீவாத்மாவும் உண்டு, பரமாத்மாவும் உட்காந்துருக்காரு அதில், அதுக்கும் எறும்புக்கும். அதனால் அதை கொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அதே பசுவையும் கொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஆனால் பசுவை கொண்டுட்டு அதை சாப்பிட்றதுன்னு பண்ணிட்டு இருக்கா பசுவதை. அதனால சத்துவகுணத்தில் இருக்கிறவாள்லாம் நம்ம இது மாதிரி இதில் ஆன்மீகத்தில் வந்தவாள்லாம் அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணுறது. ஏன்னா இது பசு பால் கொடுக்கும். பசு எருமை எல்லாமே பால் தான் கொடுக்குறது. அந்த பாலானது தாய் உங்களுக்கு 9 மாதம் தான் பால் கொடுக்குறா. ஆனால் அந்த பசுவானது என்ன பண்ணுறது, நமக்கு எப்போதுமே நம்ம லைஃப் உசுரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு பால் கொடுத்துட்டே தான் இருக்குது. அதனால நம்ம தாயை விட 10 மடங்கு அது மேல் பசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காமல் அதை போய் வெட்டி அதை பால் கொடுக்குற வரைக்கும் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னா அதை கொண்டு போய் ஸ்லாட்டர் ஹவுஸ்க்குள்ளே விட்டுடுறோம். அந்த மாதிரி இது விடக்கூடாது. அதுகளுக்கு பாவம், அது இத்தனை நாளில் நம்மளை பார்த்துனதுக்கு அதுக்கு பார்த்துக்கணும். அதான் ஓல்டேஜ் ஹோம்னு கட்டி எல்லாம் பண்ணுறா இல்லையா, அந்த மாதிரி இந்த பசுவையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ முறைகளை கடந்து செல்லுதல் எப்படி மாற்றி வர முடியும்? எஸ் மாதாஜி, 19 படிங்க. நாண்யம் குணேப்ய கர்த்தாரம் நாண்யம் குணேப்ய கர்த்தாரம் யதா திருஷ்டானுபஷ்யதி குணேப்யச்ச பரம் வேத்தி மத்பாவம் சோதிகச்சதி.
மத்பாவம் சோதி கச்சதி. கச்சதி. எல்லா செயல்களிலும் இந்த இயற்கையின் முறைகளுக்கு அப்பால் எதுவும் இல்லை என்பதையும், பரம புருஷர் இந்த முறைகளுக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் நீங்கள் காணும்போது எனது ஆன்மீக இயல்பை நீங்கள் அறியலாம். இதுக்கு மேலே இந்த படம், இந்த சாப்டரில் ஃபுல்லுமே இந்த படம் தான் போட்டிருக்கு. ஏன்னா இந்த 3 குணத்தால் தான் நம்ம ஆட்டி படைக்கப்பட்டுருக்கோம். ஆனால் இதையும் மீறிண்டு மேலே ஒருத்தர் நிற்கிறார் இல்லையா, கிருஷ்ண பகவான். அவரை தெரிஞ்சிருந்தாங்க, அவருடைய அதை போய் கற்றுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும், இதுங்கணும், முயற்சி பண்ணாக்க கற்றுக்கலாம். அந்த மாதிரி அப்போ தான் என்னோட இயல்பு என்னங்கிறது கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறார். அதே தான் இப்போ படித்தது தான், அது இங்கிலீஷில் இருக்குது. எஸ்மா 20 படிங்க. குணான் ஏதான் அதீத்யேத்ரீன் தேஹி தேக சமுத்பவான் ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைர் விமுக்தோ அமிர்தம் அஷ்ணுதே. உடல் பெற்ற ஒரு ஜீவன் இந்த 3 குணங்களையும் கடக்க முடிந்தால் அவன் பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் அவற்றின் துயரங்களிலிருந்து விடுபட்டு இந்த வாழ்க்கையின் அமிர்தத்தை சுவைக்க முடியும். இந்த வாழ்க்கையினோட அமிர்தத்தை சுவைக்க முடியும்னா என்ன பண்ணோம்? இந்த 3 குணங்களையும் கலந்து போகணும். நம்ம கடந்துட்டு பிறப்பு, இறப்பு, முதுமையை இதுங்கிட்டு விடுபட்டுட்டு இந்த நம்ம எடுத்த ஜென்மத்துக்கு என்னங்கிறது சுவையை நம்ம அனுபவிக்க முடியும். அது ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது அஷ்டாங்க யோகங்களில் பயிற்சி எல்லாம் பண்ணி கடைசி இதில் வர சமயத்தில் தான் நம்மளால் அதை பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். 20 இல்லையா, ஒரு நிமிஷம். உடலை உடையவன் ஜட உடன் தொடர்புடைய 3 குணங்களிலிருந்து உயர்வு பெற முயலும் போது இதிலிருந்து விடுதலை பெற்று இந்த உடலில் இருக்கும் போதே முழுமையான கிருஷ்ண உணர்வுடன் திவ்யமான தளத்தில் ஒருவன் எவ்வாறு இருக்க முடியும் என்பது இந்த பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. தேகி அப்படின்றது இல்லையா, அந்த சொல்லுக்கு என்ன பொழுது உடலை உடையவன் என்ற பொருள். ஒருவன் இந்த ஜட உலகினுள் இருந்தாலும் ஆன்மீக ஞானத்தில் முன்னேறுவதால் ஜட இயற்கையின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியும். ஆன்மீக வாழ்வில் ஆனந்தத்தை இந்த உடலிலும் கூட அவனால் அனுபவிக்க முடியும். ஆனால் ஏனென்றால் இந்த உடலை நீத்த பின் அவன் ஆன்மீக உலகிற்கு செல்வது நிச்சயம். இருந்தும் இந்த உடலிலும் அவன் ஆன்மீக மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். வேறு விதமாக கூறினால் கிருஷ்ண உணர்வில் செயல்படும் பக்தி தொண்டு பௌதிக பந்தத்தின் முக்கிய அறிகுறியாகும். இந்த 18ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்படும் ஜட இயற்கையின் ஆதிக்கத்திலிருந்து ஒருவன் விடுபடும் போது அவன் பக்தி தொண்டிற்கு வருகின்றான் அப்படின்னு 18ஆம் அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஸோ இதில் இதுங்க வச்சு நம்ம மெதுவாக இப்போ நம்ம பௌதிகத்தில் தான் இருக்கோம், மெட்டீரியல் வேர்ல்டில் தான் இருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம பண்ணினோம்னா நமக்கு கிருஷ்ண உணர்வில் இருக்கிறதுனால நமக்கு திரும்பி நம்ம மறுபடியும் இந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டாம், நேர கோலோக விருந்தானம் போயிடலாம். எஸ்மா 21 படிங்க மாதாஜி. அர்ஜுனோவாச்ச கைர்லிங்கை த்ரீன் குணான் ஏதான் அதீதோ பவதி பிரபோ கிமாச்சார கதம் சைதாம்ஸ் த்ரீன் குணான் அதிவர்த்ததே. அர்ஜுனன் வினவினான், ஓ என் அன்பான கடவுளே, எந்த அறிகுறிகளால் ஒருவன் அந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று அறியப்படுகிறார்? அவரது நடத்தை என்ன? மேலும் அவர் இயற்கையின் குணங்களில் எவ்வாறு கிடைக்கிறார்? அவரை எப்படி அவரால் இதுங்க முடிகிறது அப்படிங்கிறதுக்கு இங்கே பக்கத்தில் போட்டுக்கிற மாதிரி குரு சிக்ஷை உட்காந்துட்டு அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு குருவை வச்சுட்டு அவள்கிட்ட நிறைய நல்ல காரியங்கள்லாம் கற்றுண்டு நிறைய பண்ணணும். ஒன்றுமே வேண்டாம், நம்ம காத்தால பாகவதம் கிளாஸ் கேட்கலாம். 8 மணிக்கு நம்ம என்னென்ன பாகவதம் கிளாஸ் இங்கிலீஷில் எடுக்கிற, தமிழ்லேயும் நடக்கிறது, எல்லா லாங்குவேஜ்லேயுமே நடக்கிறது. அந்த மாதிரி பாகவதம் கிளாஸில் கேட்டுட்டு
அந்த நமக்கு ஏதாவது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லெவலில் நம்ம முன்னேறதுக்கு வழியை பார்க்கணும். 21 இந்த பதத்தில் அர்ஜுனனின் கேள்விகள் மிகவும் பொருத்தமானவை. இயற்கையின் குணங்களை கடந்துவிட்ட ஒருவனது தன்மைகளை அவன் அறிய விரும்புகிறான். அத்தகைய திவ்யமான நபரின் அறிகுறிகளை பற்றி அவன் முதலில் கேட்கிறான். ஜட இயற்கையின் குணங்களுடைய ஆதிக்கத்தை ஒருவர் ஏற்கனவே கடந்துவிட்டார் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? 2வது கேள்வி, அவன் எவ்வாறு வாழ்கிறான்? அவனது செயல்கள் யாவை? அவை ஒழுங்கானவை, ஒழுங்கற்றவையா? அடுத்ததாக திவ்யமான இயற்கையை தான் அடைவதற்கான வழிமுறையை அர்ஜுனன் வினவுகிறான். இது மிகவும் முக்கியமானதாகும். எப்போதும் தெய்வீகத்தில் நிலை பெற்றிருப்பதற்கான நேரடியான வழிமுறையை ஒருவன் அறியாவிட்டால் அறிகுறிகளை காட்டுவதற்கு சாத்தியமில்லை. எனவே அர்ஜுனனால் எழுப்பப்பட்ட கேள்விகள் அனைத்தும் மிகவும் முக்கியமானவை. பின்வரும் பதில்களை இறைவனவருக்கு பதிலளி. இதுக்கெல்லாம் அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் அர்ஜுனன் வினைவினான் இல்லையா, அதுக்கெல்லாம் பதில் இப்போ 22லேருந்து 25 வரைக்கும் பகவான் கிருஷ்ண பகவான் சொல்ல போறார். எல்லாம் என்னென்ன கேள்வி கேட்கிறாமோ, எந்த அறிகுறிகளால் ஒருவன் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று அறியப்படுகிறார்? அவரது நடத்தை என்ன? இயற்கையின் குணங்களை எவ்வாறு கிடைக்கிறார்? அப்படிங்கிறதெல்லாம் அவன் கேட்குறான் அர்ஜுனன். அதுக்கு பதில் சொல்ல போறார் அவர். அர்ஜுனனோட அந்த கேள்வி இப்போ 3 கேள்வி கேட்குறான் இல்லையா, அதுதான் இங்கிலீஷில் எழுதுறீங்க. எஸ் மாதாஜி, நீங்கள் இந்த 22, 23, 24, 25 சேர்த்து படிச்சிருக்கோம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச பிரகாசம் ச பிரவர்த்திம் ச பிரகாசம் ச பிரவர்த்திம் ச மோகம் ஏவ ச பாண்டவ மோகம் ஏவ பாண்டவ ந த்வேஷ்டி சம்பிரவர்த்தானி ந த்வேஷி சம்பிரவர்த்தானி ந நிவர்த்தானி காங்க்ஷதி ந விருத்தானி காங்க்ஷதி உதாசீன வதாசீனோ உதாசீனோ குணைர்யோ ந விசால்யதே குணாவர்த்தந்த இத்யேவம் யோவதிஷ்டதி நேங்கதே சமதுக்க சுகஸ்வஸ்தஹ சமலோஷ்டாத்மகாஞ்சனஹ துல்ய பிரியா பிரியோ தீரஸ் துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹ மானாபமானயோ துல்யஸ் துல்யோ மித்ராரிபக்ஷயோः சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ்ஸ உச்யதே. பகவான் கூறினார், ஒளி மற்றும் இந்த 4 ஸ்லோகத்துக்கு சேர்த்து இதுல இது வருது. ஒளி, பற்று மற்றும் மாயை இருக்கும் போது அவற்றை வெறுக்காதவர், அவை மறைந்து போகும்போது அவற்றை விரும்பாதவர், இயற்கையின் குணங்களில் ஜட எதிர்வினைகளுக்கு அப்பால் அமைந்திருப்பவர், கவலையற்றவர் போல் அமர்ந்திருப்பவர், குணங்களை மட்டுமே செயலில் உள்ளன என்பதை அறிந்து உறுதியாக இருப்பவர், இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவர், ஒரு கட்டி, ஒரு கல் மற்றும் ஒரு தங்கத்துண்டு இதை கொடுத்தேன்னு வச்சுக்கோ, 3த்தையும் வச்சா அதை எல்லாத்தையுமே அவ என்ன பண்ணுவா, சமமாக கருதுபவர்கள், ஞானம் உள்ளவர், புகழையும் பழியையும் ஒரே மாதிரியாக கருதுபவர்கள், மரியாதையிலும் அவமரியாதையிலும் மாறாதவர்கள், நண்பரையும் எதிரியும் ஒரே மாதிரியாக நடப்பவர்கள், அனைத்து வளம் தரும் செயல்களையும் கைவிட்டவர். அத்தகைய மனிதன் இயற்கையின் குணங்களை கடந்ததாக கூறப்படுகிறது. யார் இந்த இயற்கையினோட 3 குணங்களை கடந்ததாக கூற முடியும்? எக்ஸாம்பிள் யாரு? பக்கத்தில் படம் இருக்கேன், நாரத முனி. ஓகே, அவள் தான் இயற்கையின் குணங்களை கடந்ததான். அவளுக்கு எல்லாமே ஒன்று தான். ஒரு கல்லை வைங்கோ, ஒரு தங்க கட்டியை வைங்கோ, ரெண்டும் அவளுக்கு கல்லுனா ஓகே, தங்கம்னா ஓகே. அதுக்கும் அவளுக்கு வித்தியாசம் தெரியாது, பார்க்க மாட்டான். என்ன, அதனால் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பேன். ஏன்னா எல்லாரோட இதயத்துலையும் ஆத்மாவும் இருக்குது, பரமாத்மாவும் இருக்குது.
பரமாத்மாவுக்கும் மதிப்பு கொடுக்கணும்னா மனுஷனுக்கும் மதிப்பு கொடுப்பா, மிருகங்களுக்கும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் சமமாக மதிப்பா. அந்த மாதிரி போனால் தான் நமக்கு இயற்கை குணங்களை கலந்ததாக கூறப்பட முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டால் நாரதம் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்மா 26 படிக்கும். மாம்சயோ வியபிச்சாரேன மாம்சமேயேவ மாம்சயோ வியபிச்சாரேன மாம்சயே அவ்யமிச்சாரேன பக்தி யோகேன சேவதே பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே பிரம்ம பூயாய கல்பதே. எந்த சூழ்நிலையிலும் கீழே விழாமல் முழுமையாக பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களையும் உடனடியாக கடந்து பிரம்ம நிலைக்கு வருகிறான். அப்படிலாம் எப்போ வருவோம் அந்த மாதிரி? ஐயோ, உடனடியாக கடந்து பிரம்ம நிலைக்கு வரணும்னாக்க நம்ம என்ன பண்ணணும்? கீழே விழாமல் எல்லாத்தையும் இந்த 3 தாண்டி போகணும்னா எல்லாத்துலேயுமே ஆசாபாசம் வைக்கக்கூடாது. வேர் டு லீட் அ லைஃப் அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட்டில் தான் வாழ கற்றுக்கணும். நம்ம பக்தி தொண்டில் ஈடுபடணும். பக்தி தொண்டில் ஈடுபட்டு இப்போதைக்கு சாண்டிங் ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் போதாது, இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங், அவ்வளோதான். இன்னும் பர்சன்டேஜ் லெவலுக்கு அதுலாம் நம்ம வரவே இல்லை. அந்த லெவலுக்கு வந்தால் தான் நம்ம அந்த பிரம்ம நிலையை அடைய முடியும். அதே தான் இப்போ படித்தது தான் இது. ஒரு நிமிஷம். இயற்கை குணங்களை அர்ஜுனன் 3 வேறுபட்ட கேள்விகளை சமர்ப்பித்தான். பகவான் ஒன்றன் பின் ஒன்றாக அவற்றிற்கு பதிலளிக்கிறார். இந்த பதங்களில் தெய்வீக நிலை பெற்றவன் யாரிடமும் பொறாமை கொள்வதில்லை என்றும் எதற்காகவும் இயங்குவதில்லை என்றும் கிருஷ்ணர் முதலில் குறிப்பிடுகின்றார். ஜட உலகை பெற்ற உயிர்வாழி இந்த பௌதிக உலகில் வசிக்கும் போது ஜட இயற்கையின் குணங்களில் ஏதேனும் ஒன்றின் கட்டுப்பாட்டில் கீழ் உள்ளான் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அவன் எப்போது உண்மையிலேயே உடலை விட்டு வெளியில் இருக்கின்றானோ அப்போது அவன் ஜட இயற்கையின் குணங்களில் பிணைப்பிற்கு வெளியில் உள்ளான். ஆனால் ஜட உடலை விட்டு வெளியில் இல்லாதவரை அவன் நடுநிலை உடையவனாக இருக்க வேண்டும். அவன் தன்னை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். அதன் மூலம் ஜட உடலான அவனது அடையாளம் தானாக மறைந்துவிடும். ஒருவன் ஜட உலகின் உணர்வில் இருக்கும் பொழுது புலன் நுகர்விற்காக மட்டுமே செயலாற்றுகின்றான். ஆனால் உணர்வினை கிருஷ்ணரிடம் மாற்றும் பொழுது புலனுணர்ச்சிக்காக தானாகவே நின்று விடுகிறான். ஒருவனுக்கு இந்த ஜட உடல் தேவையில்லை. ஜட உடலின் ஆணைகளை அவன் ஏற்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த பௌதிக குணங்களின் தன்மைகள் உடலின் மீது செயல்படத்தான் செய்யும். ஆனால் ஆத்மா என்ற முறையில் அவன் இத்தகைய செயல்களில் இருந்து தனித்துள்ளான். அவன் தனித்து விளங்குவது எப்படி? அவன் இந்த உடலை அனுபவிக்க விரும்புவதில்லை, உடலை விட்டு வெளியேறவும் விரும்புவதில்லை. இவ்வாறு தெய்வீகத்தின் நிலை பெற்ற பக்தன் தானாகவே விடுதலை பெறுகிறான். எப்படின்னா இந்த உடலை அனுபவிக்க கூடாது, 2வது உடலை விட்டு வெளியேறவும் கூடாது. அதுலேயே இருந்து உடலை விட்டு வெளியாச்சுன்னா என்ன பாடி அதுக்கப்புறம் டெட் பாடியாக போடுவாங்க. அது உடல்லே அது இருக்கிறச்சே அனுபவிக்க விரும்பாமல் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இயற்கை ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவன் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. 2வது கேள்வி, தெய்வீக தளத்தில் நிலை பெற்றவனின் செயல்கள் பற்றியதாகும். பௌதிக நிலையில் பெற்றவர்கள் உடலுக்கு கொடுக்கப்படும் பெயர் அளவிலான மான அவமானத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் தெய்வீகத்தின் நிலை பெற்றவனோ இத்தகைய பொய்யான மான அவமானங்களால் பாதிக்கப்படுவதில்லை. ஓகேயா? கிருஷ்ண உணர்வில் அவன் தனது கடமையை ஆற்றுகின்றான். மற்றவன் தன்னை மதிக்கின்றானா அவமதிக்கிறானா என்பதை பொருட்படுத்துவதில்லை. கிருஷ்ண உணர்விலான தனது கடமைக்கு சாதகமான பொருள்களை அவன் ஏற்கின்றான். மற்றபடி கல்லோ பொன்னோ எதா இருந்தாலும் அவனுக்கு தேவையில்லை. ஓகேயா? இந்த 2வது கேள்வி. 3வது கேள்வி வந்தது. ஓகே, நடுநிலை வகிக்கும் சமூக அரசியல் விஷயங்கள் அவனை பாதிப்பதில்லை. தற்காலிகமான எழுச்சிகள் மற்றும் தொல்லைகளின் நிலையை பற்றி அவன் அறிந்துள்ளான். தனது சொந்த நன்மைக்காக அவன் எந்த முயற்சியும் செய்வதில்லை. கிருஷ்ணருக்காக அவன் எந்த முயற்சியும் மேற்கொள்வான். ஆனால் தன் சுய நோக்கத்திற்காக முயல்வதில்லை. இத்தகைய நடத்தியால் ஒருவன் தெய்வீகத்தின் உண்மையான நிலை பெறுகிறான்.
ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் 26 27 படிங்க மாதாஜி. ब्रह्मणो हि प्रतिष्ठागम् ब्रह्मणो हि प्रतिष्ठाहम् अमृतस्याप्ययस्य च अमृतस्याप्यस्य शाश्वतस्य च धर्मस्य शाश्वतस्य धर्मस्य सुखस्यैकान्तिकस्य च மேலும் நானே அருவ பிரம்மத்தின் அடிப்படை, அதுவே இறுதி மகிழ்ச்சியின் சொரூப நிலை. அது அழியாதது, அழிவற்றது மற்றும் நித்தியமானது. எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜடையத்தின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்ம நிலைக்கு வந்தடைகிறான். மரணமற்றதும் அழிவற்றதும் நித்தியமானதும் இறுதி இன்பமும் இன்பத்தின் தர்மமுமான அருவ பிரம்மனின் ஆதாரமும் நானேங்கிறார். பிரம்ம நிலைக்கு உயர்வு பெற்றாலும் இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாவிட்டால் வீழ்ச்சி அடைய வாய்ப்பு உள்ளது. வேத மொழியில் இதுவும் கூறப்பட்டுள்ளது. ரசோவை ச ரசம் ஹேவாயம் லப்தவானந்தி பவதி. ரசங்களின் இருப்பிடமான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை ஒருவன் புரிந்து கொள்ளும் போது உண்மையிலேயே அவன் தெய்வீக ஆனந்தமுடையவனாக ஆகிறான். தைத்திரிய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. 6 வைபவங்களும் பரமபுருஷரின் முழுமையாக உள்ளன. பக்தன் அல்லது அவரை அணுகும் போது அந்த 6 வைபவங்களை பரிமாற்றம் நடைபெறும். மன்னனின் சேவகன் ஏறக்குறைய மன்னனுக்கு சமமான இன்பத்தை அனுபவிக்கிறான் இல்லையா? நித்திய இன்பம், அறிவற்ற இன்பம், நித்திய வாழ்வு ஆகியவை பக்தி தொண்டுடன் கூடவே வருகின்றன. இதனால் பிரம்ம உணர்வு, நித்தியத்துவம் அல்லது அழிவற்ற தன்மை ஆகியவை பக்தி தொண்டில் உள்ளன. பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் இவற்றை ஏற்கனவே பெற்றுள்ளான். பக்தர்களுக்கான அவரது அன்பை பரிமாற்றத்தையும் பற்றி தெய்வீக சப்தமான ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்னும் மந்திரத்தை எப்போதும் உச்சரிக்க வேண்டும். மேலும் இறைவனும் அவரது பக்தர்களும் தோன்றிய நாட்களிலும் மறைந்த நாட்களிலும் விரதத்தை அனுசரிக்க வேண்டும். இத்தகைய வழிமுறைகளை பின்பற்றுவதால் அவன் எல்லா ஜட செயல்களிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறான். இவ்வாறு தன்னை பிரம்மஜோதியிலோ பிரம்ம உணர்வின் பல்வேறு வகைகளிலோ நிலைநிறுத்தக்கூடியவன் பரமபுருஷ பகவானுடன் குணத்தின் அடிப்படையில் சமமானவனாகிறான். அதுதான் இப்போ படிச்சதுதான். ஸோ இயற்கை 3 முறைகள் சத்துவகுணம், ரஜஸ், தமஸ். முக்கியத்துவத்துக்கான போட்டி பார்த்தோம். முறைகளின் செயல், முறைகளிலிருந்து எப்படி சுத்திகரிப்பது. நன்மையில் வாழுங்கள், அனைத்தையும் கிருஷ்ணருடன் இணைக்கவும் நேரடி பக்தி யோகத்தில் ஈடுபடுங்கள். ஓகே. ஸோ ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு, லைஃப் ஸ்டைல் ரீஎன்ஜினியரிங். நமது பழக்க வழக்கங்கள், ஏற்ற இறக்கமான முறைகள் எப்படி மீறுவது. எளிமையான வாழ்க்கை வாழணும், உயர்ந்த சிந்தனை இருக்கணும், முக்கிய ஆன்மீக நடைமுறைகள் இருக்கணும். என்னென்ன? பக்தர்களோட சங்கமம் இருக்கணும், புத்தகங்கள் புத்தகங்கள்லாம் படிக்கணும், மந்திரம் செய்தல், தெய்வ வழிபாடு, வேலையில் ஈடுபடுதல், பிரசாதம் சாப்பிடணும். எதையுமே பிரசாதமாக்கிட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை சாப்பிட்டது தான் விசேஷம். இல்லைன்னா பாவத்தை விடுறதுக்கு சமம்னு படிச்சிருக்கோம். மந்திரம் செய்தல், தெய்வ வழிபாடு. ஸோ ஆன்மீக முறையில் இதுங்க வேண்டியது. இது ஒன்று சொல்ல வந்தேன். ஸோ இந்த சாப்டர் இதோடு முடிஞ்சிட்டு உயிருள்ள பொருளின் விடுதலை மற்றும் நிலைப்படுத்தல், 3 முறைகளால் தூய ஆன்மாவின் பிணைப்பில் விளக்கம், ஒரு நபருக்குள் இருக்கும் ஒரு முறையின் மேலாதிக்கத்தை அங்கீகரித்தல், முறைகளுக்குள் செயல்கள் மற்றும் இறப்பு, முறைகளை கடந்து செல்லுதல். அது வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம இப்போ நம்ம பக்தி இதில் எப்படி முன்னேறது, இந்த இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும்னா, நமக்குன்னு ஒரு சங்கம் குரூப் இருக்கணும் இல்லையா? டிவோட்டிஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணி எல்லாரோடையும் சேர்ந்து
இந்த சாண்டிங்கு காத்தால மங்களாரத்தி டயத்தில் ஒரு 1 ஹவர் உட்காந்தோம்னாக்க 16 ரவுண்ட்ஸ் அங்கே பண்ணிடலாம். மங்கள ஆரத்தி பார்க்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ண முடியாதவ முடிஞ்சவா எழுந்துட்டு பண்ணி பாருங்க. அதோட சேர்ந்து குரூப்பில் பண்ணிடலாம், ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாரு. அதனால் வீட்டில் ஏன்னா தனியாக உட்காந்து நம்மளால் பண்ண முடிய மாட்டேங்குது இல்லையா, அதுக்காக சேர்ந்து உட்காந்து பண்ண சொல்கிறாரு மாதிரி. முக்கியம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இதோட முடிச்சுக்கலாமா? வாஞ்சா கல்பத ரூபசேச்ச கிருபா சுந்துபியவச்ச பதித்தானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ओम तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे गुणत्रय विभाग योगो नाम चतुर्दशो अध्यायः। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम राम